மாலை வணக்கங்கள். நம்முடைய பொறியாளர் நகர் நற்பணி மணமகள் மன்றம் கடந்த 12 ஆண்டுகளாக திருவள்ளுவர் திருவிழாவை மிக சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி கொண்டிருக்கிறது என்பதே ரொம்ப பெரிய மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். மகிழ்வித்து மகிழ்வோம் என்கிற கொள்கை கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நற்பணி மணமகள் மன்றம் இந்த 12 ஆண்டுகளாக நம்முடைய டாக்டர் சேது அவர்களுடைய முன்முயற்சியில இந்த திருவள்ளுவர் தின விழாவினை சிறப்பாக கொண்டாடி வருகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் திருவள்ளுவர் தின விழா ஒட்டி வருகிற ஞாயிற்றுக்கிழமைகள்ல கொண்டாடுவோம். இந்த ஆண்டு கொஞ்சம் தாமதமாக 25ஆம் தேதி கொண்டாடுறோம். இந்த 25ஆம் தேதியில ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, இன்னைக்கு தேசிய வாக்காளர் தினம். அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. நாளைக்கு குடியரசு தினம். இன்றைக்கு மாலையிலேயே நம்முடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி மர்மு அவர்கள் இப்போ 7:15 மணிக்கு வானொலியில நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவார். அதுல இருந்தே தொடங்கிரும் குடியரசு தின விழா. நாளைக்கு காலையில அவங்க கொடியேற்றுவார்கள். நாளைக்கு முப்படைகளினுடைய அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டு கலை நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறும். பொதுவா சுதந்திர தினம் குடியரசு தினம் ரெண்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. சுதந்திர தினத்தன்னைக்கும் கொடியேற்றணும், குடியரசு தினத்தன்னைக்கும் கொடியேற்றணும். சுதந்திர தினத்தன்னைக்கும் மிட்டாய் தர்றாங்க, குடியரசு தினத்தன்னைக்கும் மிட்டாய் தர்றாங்க. ரைட்டுங்களா? ரெண்டுக்குமே லீவு. ரைட்டுங்களா? அது ஆகஸ்ட் 15, இது ஜனவரி 26. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா பாதி பேருக்கு தெரியாது. நம்முடைய பாரதமணி அவர்களோட கடந்த சுதந்திர தின விழாவில் நாங்க பேசிட்டு இருக்கிற போது இது தொடர்பான செய்திகளை சொல்றதே ஒரு பெரிய விஷயமாக எடுத்து சொல்லணும். முதல்ல சுதந்திர தினத்தன்னைக்கு கொடிய கீழே இருந்து மேலே ஏத்துவாங்க. சுதந்திர தினத்தன்னைக்கு மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர்கள், பிரதமர்கள், அவங்க அந்தந்த மாநிலத்துல நம்முடைய பிரதமர் செங்கோட்டையில கீழே இருந்து மேல கொடியேற்றுவார். கொடி கீழே இருக்கும், கயிறை பிடிச்சி மேல ஏத்தி அப்புறம் ஒரு சுண்டு சுண்டி அந்த கொடி பறக்கும். அது சுதந்திர தினம். குடியரசு தினத்தன்னைக்கு கொடி மேலேயே இருக்கும், கீழே இருந்து ஏத்தக்கூடாது. அந்த கொடியை ஒரு சுண்டு சுண்டி அப்படி அவிழ்த்து பறக்க விடுவது, அன்ஃபர்லிங்னு தான் அதுக்கு பேர் ஆங்கிலத்துல. அதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாளைக்கு காலையில என்ன பண்ணுவாங்க, அப்படி மேல இருக்கும், அப்படி ஒரு சுண்டு சுண்டுவாங்க, அப்படி பறந்துடும். ரைட்டுங்களா? அப்ப குடியரசு தினம்ங்கிறது அது. இன்னொன்னு, குடியரசு தினம் என்பது மாநில ஆளுநர்களும் குடியரசுத் தலைவர்களும் கொடியேற்றக்கூடிய நாள். இது ரெண்டு தான் வித்தியாசமானா அது இல்ல. சுதந்திர தினம்ங்கிறது நாம அடிமைப்பட்டிருந்த நாடு விடுதலை பெற்றதுனால அந்நியர்கள்ட்ட இருந்து விடுதலை பெற்ற நாளை கொண்டாடுவது சுதந்திரம். குடியரசு தினம்ங்கிறது 1950ஆம் வருஷம் ஜனவரி மாசம் 26ஆம் தேதியிலிருந்து நாம குடியரசு தினம் கொண்டாடுறோம். இந்த குடியரசு தினத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, அதனால் வரைக்கும் நம்மள யாராவது ஒரு மன்னர் தான் ஆண்டுகிட்டு இருந்தார். இங்கிலாந்து ராணி தான் நமக்கு 1947 ஆகஸ்ட் 15 வரைக்கும் ராணி. அவங்களுக்கு கீழே இங்க ஒரு கவர்னர் ஜெனரல் இருந்து ஆட்சி பண்ணார். நம்ம நாட்டுக்குள்ள மன்னர்கள் இருந்தாங்க, அந்த மன்னர்கள் ஆண்டாங்க. நம்ம நாட்டிலேயே சமஸ்தானம் இருந்தது. புதுக்கோட்டையில ஒரு சமஸ்தானம் இருந்துச்சு, திருவிதாங்கூர்ல ஒரு சமஸ்தானம் இருந்துச்சு, ராமநாதபுரத்துல ஒரு சமஸ்தானம் இருந்துச்சு. இப்படி சமஸ்தான மன்னர்களுக்கு கீழே ஆழப்பட்டிருந்தோம். இது எல்லாத்தையும் மாத்திட்டு 1950ல இருந்து அவ்வளவு பழைய கோட்டையை அழிச்சுட்டு புது கோட்டை நம்ம நாட்டுல போட்டோம். யார் யாருக்கு 21 வயசு ஆச்சோ, இப்பதான் 18 வயசு, அப்ப 21 வயசு, யார் யாருக்கு 21 வயசு ஆச்சோ அந்த 21 வயசான ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அவங்க வாக்களிக்கலாம். அவங்களால வாக்களிக்கப்பட்ட பிரதிநிதிகள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்கதான் இனிமேல் நம்ம நாட்டை ஆழ்வார்கள்னு நாமளே முடிவெடுத்த நாள் தான் குடியரசு தினம். அதுதான் ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா அது நாள் வரைக்கும் நம்மளை யாரோ ஒருத்தன் ஆண்டுகிட்டு இருந்தா அவனை நாம கேள்வியே கேட்க முடியாது. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அரபு நாடுகள்ல மன்னர்கள், சுல்தான்கள் தான் இருக்காங்க. அங்க மன்னராட்சி தான் இருக்கு. அங்க இன்னும் குடியாட்சி கிடையாது. மக்கள் ஓட்டு போட்டெல்லாம் தேர்ந்தெடுக்கிறது இல்லை. ஒண்ணு.
இன்னொன்னு நம்மளை சுத்தியே நம்மள மாதிரியே விடுதலை பெற்ற நாடுகள் எல்லாம் குடியாட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இலங்கையில படு கலவரம் நடந்துச்சு, எல்லாம் பண்ணி இப்பதான் ஒரு தேர்தல் நடந்து ஒருத்தரை அதிபராக தேர்வு செய்திருக்கிறாங்க. பாகிஸ்தான்லயும் மக்களாட்சி ஜனநாயகம்னா கிலோ என்ன விலைன்னு தான் கேட்பாங்க. பாகிஸ்தான்ல கொஞ்சம் நல்லா இருந்தது. பங்களாதேஷ் யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல, இப்ப தினசரி சண்டை, கிரிக்கெட்டு கூட விளையாட வரமாட்டேங்கிறேன். அந்த அளவுக்கு பங்களாதேஷ் நிலைமை அப்படி இருக்கு. பர்மாவை கேட்கவே வேண்டாம், ரொம்ப வருஷமா அவங்க ராணுவ ஆட்சியில தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி நமக்கு தலைக்கு மேல இருக்கிற சீனாவும் அப்படித்தான் இருக்கு. நம்ம சுற்றி இருக்கிற அண்டை நாடுகள் எல்லாத்துலயும் மக்களாட்சி கிடையாது. ஆனா கடந்த 2024 பொது தேர்தல்ல நம்ம நாட்டுல 70 கோடி வாக்காளர்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கிறோம். நாம உங்களுக்கு நமக்கு பிரதமர் மோடியை பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஆனா 70 கோடி வாக்காளர்கள்ல மெஜாரிட்டி ஆனவர்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமர் தான் நம்ம நாட்டை ஆளுகிறார் என்பதே ஒரு பெரிய விஷயம். அதனால நம்ம நாட்டுல இருக்கிற அளவுக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு நம்முடைய நாடு தான். அதுல ரொம்ப பெருமைக்குரியவர்கள் நாம தான். 70 கோடி பேர் இன்னைக்கும் வாக்களிக்க போறோம். இன்னைக்கு தேசிய வாக்காளர் தினம்ங்கிறதுனால அதை சொல்லி தொடங்குறேன். உங்கள எத்தனை பேருக்கு வாக்காளர் பட்டியல்ல இன்னும் பேர் சேர்க்காதவர்கள் யாராவது இருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. சேர்ந்துருச்சா சார்? சேர்ந்துருச்சுல. இன்னும் சேராதவர்களுக்கு இன்னும் 31ஆம் தேதி வரைக்கும் கூட அவகாசம் கொடுத்துருக்குறாங்க. வரல இல்ல, இருக்குல்ல, உங்க பேர் இருக்கு. அதனால இனிமேல் அடுத்த மாதத்துல முழுக்க திருத்தப்பட்ட பட்டியல் வெளியாகுனா அதுக்கு பிறகு எனக்கு ஓட்டு இல்லைன்னா அழுகுறதுல பிரயோஜனம் கிடையாது. அப்படி என்ன சார் நாட்டுல எல்லா பயிலும் அயோக்கிய பயிர் தான் சார், இவனும் திருட்டேன் அவனும் திருட்டேன். நம்ம நாட்டுல சில பேருக்கு ஒரு பொதுவான ஒரு கருத்து இருக்கு, போற போக்குல ஒரு அபிப்பிராயத்தை சொல்லிட்டு போயிருது. டீ கடை ஆமா, டீ கடையில பேசுற மாதிரி பேப்பர் பார்த்துட்டு, தினத்தந்தி பேப்பரை பார்த்துட்டு டீ கடை பெஞ்சுன்னு போடுறாங்கல்ல, அந்த மாதிரி பார்த்துட்டு அவர் அப்படித்தான் இவரு அப்படித்தான், எவன் வந்தா என்னையா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போடுற அன்னைக்கு மாத்திரம் எனக்கு ஓட்டு இல்லை அப்படின்னு அழுகிறதுல பயன் இல்லை நமக்கு. அதுல இன்னொன்னு சில பேர் இருக்காங்க, நான் ஒரு ஆள் என்ன காயத்ரிமா கிளம்பிட்டீங்களா, உட்காந்துட்டாங்கல்ல, சரி, ஒரு ஓட்டு நான் போடுறதுனாலதான் மாறிட போதாக்கும் அப்படின்னு சொல்றது உண்டு. இந்த ஒரு ஓட்டு நான் போடுறதுனால மாறிடுதாங்கிறது பிரச்சனை இல்லை. நான் இந்த நாட்டினுடைய குடிமகன் என்பதற்கு அடையாளமாக நான் தேர்தல் அன்னைக்கு வாக்குச்சாவடிக்கு போய் நான் ஓட்டு போடுவேன் அப்படிங்கிற உணர்வோட இருக்கிறது தான் ஒரு இந்திய குடிமகனுக்கு பெருமை. நீங்க யாருக்கு வேணா ஓட்டு போடுங்க, ஓட்டே போடாம கூட இருங்க, நோட்டோவுக்கு கூட போட்டுவாங்க. ஆனா எனக்கு நான் இந்த நாட்டுக்கு ஏன் இதை சொல்றேன்னா, 1947க்கு முன்னால விடுதலைக்கு போராடியவர்கள், நம்ம நாடு விடுதலை பெற்றவுடனே இது ஒரு மக்களாட்சி நாடாக இருக்கணும்னு முடிவெடுத்தவர்கள், இவங்களுக்கு நாம செய்யற நன்றி கடன் அன்னைக்கு போய் வாக்களிப்பதுதான். ரைட்டுங்களா? இப்படி இருப்பதுதான் குடியரசு நாள், அதுதான் குடியரசு தினம், அதை கொண்டாடுவதுதான் இந்த நாள். இப்ப இதுக்கும் திருவள்ளுவருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. ஏன்னா திருவள்ளுவர் 3 திருக்குறள் எழுதியிருக்காரு. நம்ம சத்யா பல சமயங்கள்ல மேடையில சொல்லும், பல பேர் பல அரசியல்வாதிகள் திருவள்ளுவர் சுமார் 1300 குறட்பாக்களை, அவனுக்கு தெரியாது அது 1330ன்னு, உத்தேசமாக 1000த்திற்கும் மேற்பட்ட குறட்பாக்களை எழுதிய திருவள்ளுவர் அப்படின்னு தான் சொல்லுவானே ஒழிய, அத எவ்வளவு திருக்குறள்னு டக்குன்னு எந்திரிச்சு கேட்டீங்கன்னு வைய, நம்ம நாட்டுல தெரியாது. அப்ப 1330 குறள், அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்னு 3 பால் எழுதியிருக்கிறாரு. அறத்துப்பால்ல ஒரு 38 அதிகாரம் வச்சுக்காரு, பொருட்பால்ல ஒரு 70 அதிகாரம் வச்சுக்காரு, இன்பத்துப்பால்ல ஒரு 25 அதிகாரம் வைத்திருக்கிறார். ஆக மொத்தம் 133 அதிகாரம். இந்த அறத்துப்பால்ங்கிறது நாம பொதுவா குடும்பம் நடத்துறதுக்கு தேவையான இல்லறவியல் சொல்லியிருக்காரு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல சார் சொன்ன மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணாருன்னாரா இல்லையா, சம்சாரம், அடுத்தவன் சம்சாரம் காணாம போட்டாங்க, 10 நாளா வச்சிருக்காங்க, சன்னியாசியா போகணும்னு நினைச்சா அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு திருவள்ளுவர் அது ஒரு 10-15 அதிகாரம் எழுதி வச்சுக்காரு. அதெல்லாம் அறத்துப்பால், தர்மத்தை பத்தி பேசினது.
இன்னொன்னு இன்பத்துப்பால். இன்பத்துப்பால்னு பெண்கள் எல்லாம் தயங்க வேண்டியதில்லை. உலகத்திலேயே இவ்வளவு நாகரீகமாக காதலை சொல்லியிருக்கக்கூடிய ஒரே இலக்கியம் திருவள்ளுவர் ஒருத்தர். ரொம்ப அருமையா திருவள்ளுவர் அந்த திருக்குறள்ல சொல்லும் போது ஒரே ஒரு திருக்குறள் சொல்றேன். அவர் சொல்லியிருக்கிற ரொம்ப அருமையான காமத்துப்பால்ல, உடம்பொடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு. உடம்புக்கும் உயிருக்கும் எப்படி தொடர்பு இருக்கோ அப்படி நானும் அவளும் நண்பர்களாக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு உயர்ந்த காதலை சொல்லி இருக்கக்கூடிய இலக்கியம் திருவள்ளுவருடைய இன்பத்துப்பால். அங்க எங்கேயும் வரைமுறை மீறி ஆபாசமாவது வாட்சாயனருடைய காமசூத்திரத்தை தழுவி எழுதப்பட்டதுன்னு சில பேர் எழுதி வச்சிருக்காங்க. அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில, காதலனுக்கும் காதலிக்கும் இடையில, ஒருத்தனுக்கும் ஒருத்திக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒழுக்கமான காதலையும் அன்பையும் பற்றி எழுதியிருப்பவர் திருவள்ளுவர். அதுதான் நமக்கு ரொம்ப பெரிய பெருமை. அதே மாதிரி அறத்துப்பால் சொல்லிக்கார். பொருட்பால்ல ஒரு 700 திருக்குறள். அதுல அந்த 700 திருக்குறளை என்ன பண்ணாங்க, 7 இயல பிடிச்சாங்க. அதுல இந்த பொருட்பால்ல முதல் திருக்குறள் ஒண்ணு இருக்கு. படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறும் அப்படின்னு சொல்லிருக்காரு. ஒரு நாடுன்னு சொன்னா அந்த நாட்டுக்கு ஒரு படை வேணும் பாதுகாப்புக்கு. சிட்டிசனே இல்லாம ஒரு நாடு இருந்ததுன்னா அப்படி விளங்குமா? மக்கள் இருக்கணும். படை குடி கூழ் அப்படின்னு சொன்னா பொருள். ஒரு நாடுன்னு சொன்னா அதுக்கு பொருளாதாரம் இருக்கணும். படை குடி கூழ் அமைச்சு, ஒரு நல்ல நிர்வாகம் பண்ணக்கூடிய அமைச்சர்கள் இருக்கணும். நட்பு, அந்த நாட்டுக்கு சில நண்பர்கள் இருக்கணும், நட்பு நாடுகள் இருக்கணும். அரண், இது எல்லாத்துக்கும் மேல அந்த நாட்டுக்கு இயல்பாக ஒரு பாதுகாப்பு எல்லை இருக்கணும். இப்ப நம்ம நாட்டுக்கு வடக்க இருக்கக்கூடிய இமயமலை ஒரு அருமையான பாதுகாப்பு எல்லை, சரிங்களா? அது ஒரு பெரிய அரண் நமக்கு. அந்த மாதிரி அரண் இருக்கணும் அப்படின்னு திருவள்ளுவர் என்ன சொன்னாரு, இந்த ஆறையும் சொன்னாரு. இந்த ஆறுல முதல்ல சொன்னது ஒரு அரசனுக்கு இதெல்லாம் தேவைன்னு சொன்னதுனால அரசன் படை கொடி கூழ் அமைச்சு நட்பு அரண் அப்படின்னு வச்சுக்கிட்டு முதல்ல அரசியல் அப்படின்னு சொல்லி ஒரு 23 அதிகாரம் எழுதி வச்சுக்காரு. அரசியல் இறைமாட்சியில தொடங்கி அமைச்சுக்கு வரக்கூடிய அதிகாரம் வரைக்கும் எழுதி வச்சுக்காரு. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் வரிசையா எழுதிக்கிட்டே வந்தது. கடைசியா என்ன பண்ணாரு, குடியியல் அப்படின்னு ஒண்ணு வச்சுக்காரு. சிட்டிசன் எப்படி இருக்கணும், ஒரு நேர்மையான குடிமகன் எப்படி இருக்கணும்ங்கிறது ஒரு 10-20 அதிகாரம் எழுதி வச்சுக்காரு. இப்ப திருவள்ளுவர் சொல்லியிருக்கப்படி ஒரு நாடும் நாமும் வளம் பெறணும்னா முதல்ல எது தேவை? ஒரு நல்ல அரசாங்கமா, ஒரு நல்ல குடிமகனா? நான் ஒரு குடிமகனா நல்ல குடிமகனா இருக்கணும்ல. நல்ல குடிமகன் எல்லாம் சேர்ந்தாத்தானே ஒரு நல்ல நாடு. அப்ப நான் எப்படி ஒரு குடிமகனா, ஒரு சிட்டிசனுக்குரிய ஒழுக்கத்தோட நான் இருக்கிறேனா அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. இன்னைக்கு காலையில பேப்பர் பாத்தீங்கன்னா ஒரு வேடிக்கையை பார்த்துருக்கலாம். காலையில செய்தித்தாள்ல 2 உதாரணம் இருக்கு. சத்தீஸ்கர்ல ஒரு 20 டன் எடை இருக்கிற இரும்பு பாலத்தை திருடிட்டாங்க. 20 டன் இருக்கிற இரும்பு பாலத்தை கேஸ் கட்டர் வச்சு வெட்டிட்டாங்க. வெட்டி லாரியில எடுத்துட்டு போயிட்டாங்க. சார் கரெக்டா நல்ல குடிமகனுக்குரிய பண்புட்டார். அதுதான் கேட்டேன். எவ்வளவு நல்ல சிட்டிசன்ஷிப். அரசாங்கம் கஷ்டப்பட்டு ஒரு பாலம் போட்டிருக்கு, கர்டர் பாலம், இரும்பு கர்டர். அந்த கர்டரை மெனக்கெட்டு ராவோட ராவா கேஸ் கட்டர் வச்சு வெட்டிட்டாங்க. வெட்டுனதுல ஒரு 7 டன் ஆத்துக்குள்ளேயே விழுந்துருச்சு. அது அப்புறம் நிதானமா எடுத்துக்கலான்னு கிடைச்சத பூரா தூக்கி ஒரு வண்டியில ஏற்றி கொண்டு போயிட்டாங்க. காலையில எழுந்திரிச்சு வழக்கம் போல முத்துராஜ் சார் வாக்கிங் போனா பாலத்தை காணும், கர்டர் பாலத்தை காணும். இப்ப இது ஒரு வழக்காயிரு. இப்படி குடிமகன்கள் இருந்தா என்ன செய்யுது? எங்க ஆபீஸ்ல சுந்தரா அவடைப்பன் ஐயா இருந்தார்ல, உங்க 2 பேருக்கும் தெரியும். அவர் பீகாருக்கு போயிருந்தார். பீகார்ல ஒரு ட்ரைனிங் எங்க ஆல் இண்டியா ரேடியோ சார்பா. அந்த ட்ரைனிங் போனா அங்க பூரா அலுமினிய பாத்திரத்தை பூரா மலிவு வேலையிலேயே வித்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா நம்ம ஊர்ல வாளி எல்லாம் ரொம்ப விலை சொல்லுவாங்களே, அதுவும் அலுமினியம் காஸ்ட்லி ஆச்சு, எப்படிடா நீங்க விக்கிறீங்கன்னு. என்ன விலைக்கு அடிமட்ட விலைக்கு கேட்டாலும் தர்றான் அலுமினியம் வாளி. இதை இங்க இருந்து எப்படி பீகார்ல இருந்து மதுரைக்கு கொண்டு போறதுன்னு யோசிச்சுட்டே 2 வாளி வாங்கினவரு, எப்படிடா உங்களுக்கு இந்த அலுமினியம் எப்படிடா கிடைக்குதுன்னா
அவங்க எங்கடா அவங்களுக்கு இந்த அலுமினியம் கிடைக்குதுன்னா மேல இருக்கிற வயர் கம்பியை காமிச்சிட்டாங்க. என்ன பண்ணிக்காங்க, 2 போஸ்டுக்கு நடுவுல இருக்கிற கம்பியா வெட்டிட்டாங்க. ஏன்டா கரண்ட் வருமே, அந்த கம்பியை வெட்டிட்டா உங்களுக்கு எப்படிடா கரண்ட் வரும்னா அவன் பதில் சொல்லிக்கான், கரண்டே வராதனாலதான் நாங்க வெட்டி இருக்கோம். ரைட்டுங்களா? கரண்டே வராம என்னத்துக்கு கம்பி மட்டும் வேஸ்டா நிக்குதுன்னு வெட்டி அந்த அலுமினியத்தை உருக்கி வாளி அடிச்சு கிடைச்ச காசை வச்சு வித்துருக்கான். அப்ப இப்படி குடிமகன்கள் இருக்காங்க. ரைட்டுங்களா? நம்ம 8வது தெரு நுழைவாயில் எப்படி இருக்குங்கிறதே நம்முடைய குடிமை பண்புக்கு ரொம்ப மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. ரைட்டுங்களா? 8வது தெருவினுடைய நுழைவாயில் சொல்லலாம்ல, அதனால ஒண்ணு தப்பு இல்லையே. அப்ப அதனால ஒரு எங்க மணி சார், ஸ்பிக் மணி சார் ஆல்டோ கார கொஞ்சம் அவசரமா திருப்பினீங்கன்னா நீங்க திருப்ப முடியாத அளவுக்கு இப்ப ஒரு போர்டு வேற வச்சுட்டாங்க, பிராய்லர் கோழி. ஏற்கனவே கடையே வெளியில தான் இருக்கு, இப்ப கடைக்கு வெளியில ஒரு போர்டு வேற வந்துருச்சு. நான் சாப்பிட்டா தான் சொன்னேன், இந்த போர்டை கரெக்டா சென்டரா வச்சுட்டா இந்த ரோடே மறிச்சிடலாம், எல்லாரும் 7வது தெரு வழியா புழங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அப்ப இது இத உடனே நம்ம சத்யா என்ன செய்யுது, இதை பாரத பிரதமர் மோடி ஏன் கவனிக்கவில்லை? 8வது வாசலில் இப்படி ஒரு போர்டு இருக்கிறது, இதற்காகவா இவருக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு கேட்கலாம்ல, அப்படின்னு கேட்க முடியுமா? முதல்வர் என்ன செய்கிறார், அரசாங்கம் தூங்குகிறதா அப்படின்னு கேட்டா, இப்போ போர்டு வச்சதுக்கும் அரசாங்கத்துக்கு என்ன சம்பந்தம், அவருக்கு அப்படி இது தெரியுமா தெரியாது. இது ஒரு பக்கம், இது குடிமை பண்புக்கு. சரி, அரசு என்ன செய்யுது, நான் சொல்லல, 1988ல அப்ப பிரதமரா இருந்த ராஜீவ் காந்தி சொன்னார். ராஜீவ் காந்தின்னு ஒருத்தர் பிரதமரா இருந்தார். அவர் சொன்னாரு, ஆமா 100 ரூபாய் அரசாங்கம் மக்களுக்கு போகணும்னு செலவு பண்ணா அதுல கடைசியா 1 ரூபா தான் மக்களுக்கு போய் சேருது அப்படின்னு நான் சொல்லல, பிரதமரா இருக்கும்போது பிரதமர் ராஜீவ் காந்தி சொன்னது. கேட்டீங்களா? அரசாங்கம் ஒரு பெரிய அளவுக்கு செலவுக்கு திட்டம் போட்டுச்சுன்னா அது கசிஞ்சு 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 அங்கங்க தேங்கி 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 கடைசியில ஒரு பெரிய தேன் கூட்டை உடைச்சா ஒரு சொட்டு தேன் கூட நம்ம நாக்குல நிச்சயமா விழுமாங்கிறது நிச்சயம் இல்லை. அப்ப இதை யாரு உறுதிப்படுத்தணும்? அது அரசு தானே உறுதிப்படுத்தணும். அப்ப திருவள்ளுவர், நான் என்ன திருக்குறளுக்குள்ளேயே போல, எனக்கு தேவையில்லாம நான் என்ன தேவை ஒரு திருக்குறளை சொல்ல, நீங்க தானே சொன்னீங்கன்னு 2 பேரும் முடிச்சுப்பாங்க. திருவள்ளுவருக்குள்ளேயே போல. அதனால அரசியல்னு ஒரு அதிகாரம் ஒரு இயல் வச்சுக்காரு, குடிமை இயல்னு வச்சுக்காரு. இந்த தலைப்புல எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. இந்த வருஷம் தேர்தல் வருஷம், அந்த வருஷத்துல துணிஞ்சு நம்ம பொறியாளர் நகர் நற்பணி மணமகள் மன்றம் தான் இப்படி ஒரு தலைப்பை போட்டு ஒரு நல்ல குடிமை பண்பை காட்டியிருக்காரு எங்க தலைவர். ரைட்டீங்களா? அதனால இந்த வருஷத்துல இத நாம சிந்திக்க வேண்டியிருக்கு. அப்ப அரசியல் ஒரு நல்ல அரசு இருந்தா தான் இதுக்கெல்லாம் காரணமா இருக்க முடியுமா, நாடும் நாமும் வளம் பெறுவதற்கு. இல்ல ஒரு நல்ல குடிமகனா நாம இருந்தோம்னா நாடும் நாமும் வளம் பெற முடியுமா? இத பத்தி திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, ஆஸ் ஆஃப் நவ், இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு திருவள்ளுவர் என்ன சொன்னாருன்னு தெரியாது. இவங்க 2 பேரும் என்ன கருத்து சொல்ல போறாங்கிறத பற்றி நம்ம அதை பற்றி முடிவு செய்யலாம். சரியா 7:40க்கு டிஃபன் வந்துரும், அப்படித்தானே சார்? எத்தனை மணிக்கு வர சொல்லிருக்கீங்க சார்? 7:15க்கு வர சொல்லிருக்கீங்க. டிஃபன் பாக்ஸ் உள்ள வர ஆரம்பிச்சோன்னா நான் திரும்பி சொல்ல ஆரம்பிச்சிருவேங்கிறத மகிழ்ச்சியா சொல்லிட்டு, ரெட்டிலா இப்போதைக்கு அரசு தான் காரணம் என்பதை ஒரு சுற்று வச்சுக்கோ போதும். அரசு தான் காரணம், அரசியல் பண்புதான் காரணம் என்பதை விரிவாக பேசுவதற்காக என்னுடைய அருமை மகள், உங்க எல்லாருக்கும் அறிமுகமானவங்க, யாதவர் கல்லூரியில வணிகவியல் துறையில பேராசிரியராக இருக்கக்கூடிய டாக்டர் சத்யா. ரைட்டுங்களா? இப்போதைக்கு பேராசிரியர், பகுதி நேர அரசியல்வாதி அப்படின்னு எல்லாம் பல்துறை வித்தகி என்னுடைய அருமை மகள் டாக்டர் சத்யா மோகனை வாதத்தை தொடங்குமாறு அன்பு பாராட்டி அடைக்கிறேன். நல்லா ஒரு தடவை கை கட்டியிருக்கோம்.
பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக்கரை முகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என்று முழுமுதற் கடவுள் விநாயக பெருமானையும் முத்தமிழையும் இங்க இருக்கக்கூடிய ஆன்றோர் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி, ஐயா அடிச்சு பெஞ்ச மழை, சரி அசையாம நின்னா சிலை, சரி, நம்ம மேடையில இருக்க பேச்சாளர்களுக்கு பேச்சாற்றல காண்பிக்கிறது கை வந்த கலை. ஆனா இப்படி ஒரு சிரிக்கக்கூடிய சிந்திக்க வகைக்கூடிய நல்ல ஒரு தலைப்புல பட்டிமன்றம் போட்டு அதை நல்லா ரசிச்சு கேக்குறதுல பொறியாளர் நல சங்க மணமகள் மன்ற மக்கள் தாங்க தலை. இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. நல்லதுமா. அதனால இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு, நாடும் நாமும் வளம் பெற வள்ளுவம் பெரிதும் வலியுறுத்துவது அரசியல் பண்பே அப்படின்ற ஒரு நல்ல ஒரு கருத்தை தான் சொல்றதுக்காக நான் வந்திருக்கேன். சொல்லுங்கம்மா. அது முதல்ல அரசியல் அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம்யா. அரசியல் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு அரசருக்குரிய இயல்பு என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்றத நீங்க சொன்ன மாதிரி 380 குறள் அறத்துப்பால் முடிச்ச உடனே பொருட்பால்ல முதல் அதிகாரமே இறைமாட்சி அப்படின்னு வள்ளுவர் வச்சிருக்காரு. முதல் குறளே என்ன, இரண்டாவது குறள் என்ன சொல்றாரு அப்படின்னா, அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இன்னாங்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு. வேந்தர்னா மன்னன். 4 குணம் சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு, தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவருக்கு அப்படின்னு சொல்றாரு. நான் எளிய வழக்கத்துக்கு வந்துடுறேங்கயா. மொத்தம் 7 பண்பு இருக்கணும் ஒரு நாட்டை ஆளக்கூடிய நல்ல அரசனா இருந்தா நல்ல மன்னனா இருந்தா அவனுக்கு இந்த 7 பண்புகளும் கட்டாயம் வேணும் அப்படின்னு சொல்றாரு. முதல்ல என்ன சொல்றாரு, மன உறுதியோட இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து இரக்கப்படணும் அப்படின்னு சொல்றாரு. நான் கேக்குறேன், இன்னைக்கு மன உறுதியோட எந்த அரசியல்வாதியாவது யாராவது இருக்காங்களா? ஏன் தெரியுமா இல்ல அப்படின்னு நான் சொல்ல வரேன். நம்ம ஏதாவது சொல்ல போய் கூட்டணியில இருக்கவங்க இருவாங்க, யாராவது அதனால எதுவும் விலகி போயிருவாங்களோ, அதனால நம்ம எதுவும் பேசக்கூடாதுன்னு இருக்காங்களா இல்லையா? மன உறுதி இருக்கா இல்லையா? எந்த கூட்டணியா இருந்தாலும் ஒருவேளை நம்ம ஏதாவது துணிந்து மக்கள் விரோதமா ஏதாவது ஒரு சட்டத்தை கொண்டு வந்துருச்சு, உதாரணத்துக்கு ஒரு ஒன்றிய அரசு, எந்த அரசையும் குறிப்பிட்டு பேச வரல, அதை இங்க முதல்ல பதிவு பண்ணிடுறேன். ஒன்றியத்துல இருக்கக்கூடிய அரசு மக்கள் விரோத செயலா ஒரு சட்டத்தை கொண்டு வருது அப்படின்னு மாநில அரசாங்கம் அதை எதிர்க்கணும்னு நினைக்குதுன்னு வைங்க. இப்ப மாநிலத்துல ஆளக்கூடிய ஒருத்தர் அதை துணிந்து எதிர்க்கிறாரா? எதிர்க்க மாட்டாரு. ஏன் அப்படின்னா, எப்ப நம்ம வீட்டுக்கு ஈடி ரைடு வருமோன்னு பயப்படுவாரு நடுவர் அவர்களே. அப்ப அந்த பயம் இல்லாம இருக்கணும்னு திருவள்ளுவர் சொல்றாரு, நான் சொல்லல. அப்ப அந்த பண்பு வேணும் யாருக்காகவும். இன்னைக்கு உலக அளவுல சர்வாதிகாரியா இருக்கக்கூடிய நாடு சின்ன சின்ன நாடுகளை ஆக்கிரமிக்கணும்னு நினைக்குதா இல்லையா? இன்னைக்கு 100% வரை கனடாக்கு விரிப்பேன்னு சொல்றாரா இல்லையா? அப்ப மற்ற நாடுகள்லாம் பயப்படுது இல்ல. அப்ப ஒரு நல்ல அரசு செய்யக்கூடிய ஒரு அரசன் அப்படின்றவ எப்படி இருக்கணும்னா, யாருக்காகவும் பயப்படக்கூடாது, மன உறுதியோட இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நிகழ்காலத்துல அது இருக்கா? அப்ப மன உறுதி அப்படின்றது கிடையாது, எந்த அரசியலுக்கும் கிடையாது நடுவர் அவர்களே. அடுத்து இறக்கம் நல்ல அரசியல்வாதிகளுக்கு இருக்கு, அது இருக்கணும்ன்றதுதான் நான் இன்னைக்கு சொல்ல வரேன். அப்ப இறக்கம்ன்றது இன்னைக்கு கிலோ எவ்வளவு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு தலைவர் வரப்போறாருன்றதுக்காக ஒரு நிழற்பந்தல் கூட இல்லாம மணிக்கணக்கா சுட்டரிக்கிற வெயில்ல காத்திருக்கிறாங்களே தொண்டர்கள். நமக்கு ஒரு மேடை பந்தல் அமைச்சோமே, நம் தொண்டர்கள் வெயில்ல காத்திருக்க கூடாதுன்னு மேடை பந்தல் அமைக்கணும்னு ஒரு அறிவு இல்லாத இரக்கம் இல்லாத ஒரு அரசு தானே இன்னைக்கு நான் அரசியல் வரணும்னு துடிச்சிட்டு இருக்காங்க. நான் யாரையும் குறிப்பிட ஆமா குறிப்பிடல. அத நான் மக்களோட கருத்துக்கே போட்டுறேன். உண்மையா இல்லையா? இப்ப நான் நாட்டை ஆளணும்னு நினைக்கிறவன் மக்கள் வருத்தப்படக்கூடாதுன்னு நினைக்கணுமா நினைக்க கூடாதா நடுவர் அவர்களே? நியாயமான கேள்விதானே. அப்ப ஒரு அரசன் எப்படி இருக்கணும்? இறக்கப்படணும். அடுத்து அறிவுன்னு சொல்றாரு. அறிவுனா எப்படி? துன்பத்தை துடைக்கிறது தான் அறிவு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கட்டாயம் அறிவில்லாதவங்க எல்லாம் சொல்ல வரல, அறிவாளிகள் தான். அறிவை எப்படி பயன்படுத்துறாங்கன்னா, எந்த வழியில கொள்ளையடிக்கலாம், எந்த வழியில கொள்ளையடிக்கிறத நம்ம எப்படி எல்லாம் யாருக்கும் தெரியாம வருமான வரி கட்டாம அதை எப்படி நம்ம ஒரு சொத்தா மாத்தலாம், அதை எப்படி பினாமி பேர்ல எழுதி வைக்கலாம், வேற ஒரு அரசாங்கம் வந்தாலும் நம்ம தலைமுறைக்கோ நம்ம வம்சத்துக்கோ நமக்கோ தம் மக்களுக்கு ஆனா வள்ளுவர் சொல்றது தம் மக்கள்ன்றது குடிமக்களை. ஆனா இங்க முதல்ல ஐயா சொன்னாங்க இல்லையா, அவங்க நினைக்கிறது எல்லாமே தான் பெத்த பிள்ளைகளை நினைச்சுக்கிட்டு எல்லாம் அப்படி சொத்து சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அறிவை எப்படி செயல்படுத்தணும்?
அப்ப வறியவர்களுக்காக அவர்கள் துன்பத்தை துடைக்கிறதுக்காக அறிவை செயல்படுத்தணும் தான் வள்ளுவர் சொல்றாரு. ஆனா எப்படி எல்லாம் ஊழல் பண்ணலாம், எப்படி எல்லாம் கொள்ளையடிக்கலாம், ஆத்துல மண்ணை எப்படி அள்ளலாம், இன்னைக்கு வைகாருன்னு ஒண்ணே இல்லாம போயிருச்சு நடுவர் அவர்களே. இன்னைக்கு பாதி மலைகள் மதுரையில காணாம போயிருச்சு இல்லையா? அப்ப இயற்கை வளங்கள் இன்னைக்கு இப்படி ஒரு மழை இருந்துச்சுன்னு நம்ம பேசுறோம். நமக்கு அடுத்து வர சந்ததியினர் இப்படி எல்லாம் இருந்துச்சான்னு வரலாற்று புத்தகத்துல படிக்க வேண்டிய ஒரு அவல நிலையில தானே இருக்கு. அப்ப அரசாங்கம் தானே சரியா இருக்கணும். அரசாங்கம் ஒரு திட்டத்தை சரியா போட்டா மக்கள் பின்பற்ற தானே போறாங்க. அடுத்து அறிவு, அடுத்து ஊக்கமா இருக்கணும். அது பெரும்பாலும் கிடையாது. ஏன்னா எல்லாருமே என்ன நடுவர் அவர்களே, பெரும்பாலும் இப்ப என்னைய மாதிரி இளைஞர்கள் எல்லாம் அரசியல் வந்தாங்கன்னு வைங்களேன், சரி ஏதோ அந்த பிள்ளை பேசுது அப்படின்வாங்க. எங்க வீட்டுல என்ன சொல்லுவாங்க, இது உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்வாங்க. பெரும்பாலும் உங்களை மாதிரி எங்க முத்துராஜ் ஐயா தலைவர் சொன்ன மாதிரி சீனியர் சிட்டிசன் தான் இன்னைக்கு நாடாளுமன்றத்தையும் சட்டமன்றத்தையும் ஆக்கிரமிச்சிருக்காங்களா இல்லையா? ஓ, நீ சீனியர் சிட்டிசனா தான் அவங்கள்ட்ட எங்க இருக்கு? அவர் நடக்கையிலேயே இப்படி அடி மேல அடி வச்சு அங்க பிரதர்சனம் வச்சுதான் வராரு. சட்டசபைக்குள்ள நுழையிலேயே நீங்க ஊக்கமா என்ன செய்யறீங்க? நேத்தெல்லாம் ஒருத்தர் சட்டமன்றத்துல இருந்து வெளியே வராரு. வர வாசல்ல இருந்து வெளியே பத்திரிகையாளர் சந்திக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுது நடுவர் அவர்களே. அவர் எங்க மக்களை விரைந்து சந்தித்து அவர்களோட பிரச்சனைகளை கேட்டு எப்படி முடிவு சொல்லுவாரு? அப்ப ஊக்கம்ன்றது எங்க இருக்கு? அப்ப நிச்சயமா கிடையாது. அடுத்து காலம் தாழ்த்தாமை. இன்னைக்கு ஏதாவது பிரச்சனை உடனடியா முடிவெடுக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகலைனால உடனடியா முடிவெடுக்கணும்னு விரைந்து போகுது அரசு. அதை ரிலீஸ் ஆயிடக்கூடாதுன்னு ஒரு அரசு முடிவெடுக்குது. எப்படியாவது நம்ம கட்சியில சேர்த்தரணும், அதை ரிலீஸ் பண்ணணும்னு ஒரு அரசு முடிவெடுக்குது. ஆனால் மக்களுக்கோட அத்தியாவசிய பிரச்சனை என்ன, அவசியமான பிரச்சனை என்ன, அதுக்கு என்ன முடிவுன்னு எந்த அரசாவது உடனடியா காலம் தாழ்த்தாம இருக்கா? அந்த படத்தை பார்க்கணுங்கிறது எங்களுக்கு எவ்வளவு பெரிய அத்தியாவசியமா யாரையும் குறிப்பிடல. அப்ப அரசு நீங்க தூங்கவே இல்லை அந்த படம் வராதுனால. ஒரு சினிமா வர்றதுக்கு இவ்வளவு ஆர்வம் காட்டுதே ஒரு மக்களோட அடிப்படை பிரச்சனை. ஒண்ணும் இல்லைங்க, நம்ம பொறியாளர் நகரு டெய்லி வந்துட்டு இருக்கீங்கயா, பாதாள சக்கர வசதி போட்டாங்க, நல்ல விஷயம் தான், வரவேற்கிறோம். அதை உடனடியா சரி செய்யணும் அப்படின்னு இல்லாம மழைக்காலங்கள்ல எவ்வளவு துன்பப்பட்டோம். இந்த தெருவழியாம அந்த தெருவழியா வரணும், இப்படி நடக்க முடியாது, ஏதோ எனக்கு வண்டி சுமார ஓட்ட தெரியாதனால நான் விழுகாம போயிடுறேன். பெரியவங்க எல்லாம் எவ்வளவு சிரமப்படுறாங்க. அப்ப எந்த பணியை விரைந்து முடிக்கணுமோ அந்த பணியை விரைந்து முடிக்காம அரசு காலம் தாழ்த்துதான் தாழ்த்தலையா? நீங்க தாங்க சொல்லணும், நல்லா கை தட்டுங்க. பாதி பேர் இந்த பக்கமா அந்த பக்கமா இருக்கீங்க, வருத்தத்துல இருக்கீங்க. மக்களுக்கு காலம் தாழ்த்தான்ன்றது என்ன? மக்களுக்கு எது அவசியமானதோ அதை விரைந்து செய்யணும்ல. நீங்க விரைந்து செய்யறத பாதி செய்றீங்க, பாதியை நிலுவையில போட்டுறீங்கல்ல. ஒருவேளை வெற்றி பெற்றா நம்ம முடிப்போம், ஒருவேளை வெற்றி பெறலாட்டி அடுத்து வர அரசாங்கம் வந்தா பாத்துக்கிறட்டும்னு பொய் வாக்குறுதிகளும் போலி வாக்குறுதிகளும் கொடுத்த அரசாங்கம் தானே இன்னைக்கு அரசு இருக்கு. என்ன நடுவர் இந்த அரசு இல்ல, பொதுவாக சொல்லிட்டேன். நான் முதல்ல என்னோட வாதத்தை சொல்லும் போது நான் இந்த அரசுதான் அந்த அரசுதான் சொல்ல, பொதுவா இன்னைக்கு அரசுகள் எப்படி இருக்கு, சர்வதேச அளவுல எப்படி இருக்கு, இந்திய அளவுல எப்படி இருக்கு, ஒன்றிய அளவுல எப்படி இருக்கு, மாநில அளவுல எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறேன். நாட்டுல எத்தனை அரசியல்வாதிகள் இந்த 7 பண்புகளை பின்பற்றாங்க? குறிப்பா கல்வியை பத்தி சொல்லியிருக்காரு, கல்வி கட்டாயம் வேணும்னு. கல்வி வேணும்னு சொல்றவர் தான் இன்னைக்கு சாராய ஆலைய வச்சு நடத்துறாரு. அவர் தான் இன்னைக்கு கல்வி மந்திரி. உண்மையா இல்லையா? என்ன நடுவர் அவர்களே? அப்ப வள்ளுவர் சொல்ற அரசுக்குரிய பண்போட எத்தனை அரசியல்வாதிகள் இன்னைக்கு அரசாங்கங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு? நிச்சயமா கிடையாது. அடுத்து என்ன சொல்றாரு? அறிவு துயர் துடைக்கிறதுன்னு சொல்றாரு. அது எதுவுமே கிடையாது. அப்ப இந்த 7 பண்புகளையுமே அரசியல்வாதிகள் பின்பற்றது இல்ல. அப்ப வள்ளுவர் அதிகமா வலியுறுத்துறது அரசியல் பண்பு அப்படின்னு சொல்றேன். அடுத்து என்ன சொல்றாரு? அரண் இழுக்காது அல்லவை நீக்கி மரண் இருக்கா மானம் உடையது அரசு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு மானத்தை பத்தி அரசியல்வாதிகள் பேசவே கூடாது. நானும் ஒரு கட்சியில இருக்கேன், நான் பேசலாம், ஏன்னா நல்ல அரசியல்வாதிகள் பேசலாம். நான் சொல்றேன் ஏன் அப்படின்னா, நேத்து ஒரு கட்சி, 2024 தேர்தல்ல ஒரு கட்சி, இன்னைக்கு ஒரு கட்சி, நானு வருஷத்துக்கு ஒரு கட்சி போறவங்கள கூட பாத்துருக்கீங்க. இப்ப இருக்க தலைவர்களா 4க்கு ஒரு கட்சி போய்க்கிருக்காங்க. கார் கொடுத்தா ஒரு கட்சிங்கயா, கார் கொடுத்தா ஒரு கட்சி, உனக்கு பதவி கொடுக்குறேன்னா ஒரு கட்சி, உனக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு தரேன்னா ஒரு கட்சி. நான் இத்தனை ஆண்டுகளாக இந்த கட்சி தான் எனக்கு என்னோட உறுதியா இருக்கே, என்னோட குருதியில ஓடுதுன்னு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு எங்கேயோ போயிட்டு இருக்காங்களா? உண்மையிலேயே மானம் வள்ளுவர் சொன்னது அவர்களுக்கு இருக்கான்னு கேள்வி என்கிட்ட எழுதா இல்லையா? அப்படி போனவரு இன்னைக்கு தலைவருக்கு பொன்னாட போறதலாம்னு பக்கத்துல போனாரு, முடிச்சு தள்ளி விட்டாங்க. அது பாக்கலையா நீங்க? ஒரு கட்சியை சார்ந்து பேசுறேன்னு நீங்க பொதுமக்கள் முன்னாடி எனக்கு அவ பேர் ஏற்படுத்தினாரு.
அப்படியே அப்பா என்ன நடிப்புடா சாமி. அதனால நான் எப்பவுமே மக்கள் பக்கம்தான். மக்களுக்கு நல்ல அரசு அமைய வேண்டும் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு நோக்கம். அதனால நல்ல அரசியல்வாதிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். அதான் அரசியலுக்கும் மானத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்ற மாதிரி இன்னைக்கு ஒரு கட்சி போன வார விவாத நிகழ்ச்சியில ஒரு கட்சிக்காக பயங்கரமா பேசுறாரு. அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா அதே எந்த கட்சியை திட்டினாரோ அந்த கட்சியிலே சேர்ந்துடுறாரு. கேட்டா அது வேற வாயி இது வேற வாயி அப்படின்ட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்காங்க நடுவர் அவர்களே. அப்ப ஒரு அரசு எப்படி இருக்கு? நான் யாருன்னு பேரை குறிப்பிடாட்டி கூட இங்க இருக்கக்கூடிய எல்லாரோட முகத்துல இருக்கிற அந்த புன்னகையிலே தெரியுது நான் யார குறிப்பிடுறேன் அப்படின்னு. அப்படிதானே இன்னைக்கு அவலங்கட்ட நிலையில அரசு இருக்கு. அடுத்து என்ன சொல்றாங்க? இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு அரசு தன் மக்களை காப்பாத்துறதுக்காக தேவையான வருவாய் ஆதாயத்தை ஈட்டணும். அதுக்கு தேவையான விஷயத்த நம்ம ஈட்டி அதுக்கேத்த மாதிரி மக்களுக்கு வரி போட்டு காப்பாத்தணும்னு சொல்லியிருக்காரு. ஆனா இன்னைக்கு அரசோட வருவாய் ஆதாயம் எங்க இருந்து வருது? ஜிஎஸ்டி வரி வருதுல ஐயா. பொது மருத்துவமனையில நம்ம போய் பார்க்க முடியாது, வசதி குறைவா இருக்குன்னு நம்ம தனியார் மருத்துவமனையில மருத்துவ காப்பீடு போட்டு போறோம். ஆனா அந்த மருத்துவ காப்பீட்டுக்கு 18% ஜிஎஸ்டி போட்டீங்கன்னா நீங்க நல்ல அரசுன்னு சொல்றது எப்படிங்க நியாயம்? அப்ப அரசுன்றது எப்படி? நீங்க வருவாய் ஆதாயத்தை ஈட்டணும். இன்னைக்கு ஒன்றிய அரசு இப்படி இருக்கு ஜிஎஸ்டி நம்ம சொல்றோம். ஆனா மாநில அரசுக்கு பொங்கலுக்கு வருவாய் எங்க இருந்துங்க வந்திருக்கு? எங்க இருந்து வந்திருக்கு? மக்கள் வசமே விட்டுறேன். அதற்கு ஏவாயில நான் சொல்ல. இன்னைக்கு தீபாவளியா இருந்தாலும் சரி, பொங்கலா இருந்தாலும் சரி, அதிகப்படியான ஆதாயம் அரசு மதுபான கடையில இருந்து வருதுன்றத தலைப்பு செய்தியில பிரம்மாண்ட விளம்பரமா போடுறாங்களா இல்லையா இந்த அரசு? இத்தனை கோடி இருக்குன்னு. அப்ப அரசு மதுபான கடை இருக்கக்கூடாது. கல்வியை கட்டாயமாக்கணும், கல்வி இலவசமாக்கணும், தரமான கல்வி, தரமான குடிநீர், தரமான மருத்துவம் எல்லாத்தையும் தரமா கொடுக்கணும் அரசு அப்படின்னு தான் வள்ளுவர் சொல்லியிருக்காரே தவிர தரமான அரசு மதுபான கடையை நடத்துங்க, இந்த பொங்கலை விட அடுத்த பொங்கலுக்கு வருவாயை ஈட்டுங்கன்னு அரசு சொல்லலைல. அப்ப வள்ளுவர் சொல்றபடி வாழுங்க அப்படின்னு நான் சொல்றீங்க, நான் சொல்லல. அடுத்து இன்னைக்கு ஆமா ஆரம்பத்துலதான் நான் வள்ளுவர் சொன்னதான் சொல்றேன். ஆனா என்னோட சொந்த கருத்து எதுவும் சொல்லல. அடுத்து சுங்க கட்டணம். இன்னைக்கு கார் வாங்கும் போதே நம்ம ஒரு வரி கட்டுறோம். இன்னைக்கு தேவைன்னா நம்ம எங்கேயாவது போகணும்னா இந்த சுங்க கட்டணம் அப்படின்றதுக்காக எவ்வளவு பெரிய வரியா இருக்கு. அந்த சுங்க கட்டண வரி வசூல் பண்ணிதான் நம்ம அரசு இன்னைக்கு நடக்கணும் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய மக்கள் மேல வரிச்சுமையை திணிக்கிறாங்க. மக்கள் ஒரு விஷயத்த மீறுறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் அரசு தானே. நாங்க பஸ்ல போறவங்களுக்கு எங்கிட்ட பிரச்சனை இல்லையே. ஐயா கார் வச்சிருக்கோமா, அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? டூ வீலருக்கும் கிடையாதுல்ல. இன்னைக்கு அரசு பேருந்து எத்தனை பேர் பயன்படுத்துற நிலைமையில இருக்கு. முன்னாடில 4 படிக்கிட்டு இருந்தா பின்னாடி படிக்கட்டே இல்லாம இருக்கிற நிலைமையிலதான் பெரும்பாலான அரசு பேருந்துகள் இருக்கு. மழை காலத்துல கொடை புடிச்சுக்கிட்டு போற நிலைமையிலதான் இருக்கு. அதனால வெகுஜன மக்கள் பெரும்பான்மையான விஷயத்தான் நம்ம பேசுறோம். நீங்க குறிப்பிட்ட சிலருக்காக பேச வரலைங்கயா. பெரும்பாலும் இன்னைக்கு அரசு பொது மருத்துவமனை இருக்கு, அதுல எல்லா தரமான சிகிச்சையும் கொடுக்கப்படுது. ஆனா பெரும்பாலான விஷயங்களை அரசு இன்னைக்கு தனியார் மயப்படுத்திருச்சா இல்லையா? தனியார் மயம். ஒரு தனியார் பள்ளிகள் தரமான கல்வியை கொடுக்கும்னு நம்ம நம்பி நம்ம வீட்டு பிள்ளைகளை தனியார் பள்ளிகள்ல தான் சேர்க்கிறோம். எத்தனை பிள்ளைகள் அரசு தரமான கல்வியை கொடுக்கும்னு அரசு பள்ளியில நம்ம பிள்ளைகளை சேர்க்கிறோம்? சேர்க்கறது இல்ல. எப்படா கட்டடம் இடிஞ்சு விடும்? அங்க ஒழுங்கா ஆசிரியர் வருவாங்களோ வரலையோ ஒழுங்கா. ஏன்னா இன்னைக்கு ஆசிரியர்கள் பற்றாக்குறை அங்க இருக்கு. கல்விதான் இப்படி இருக்குன்னு பார்த்தா மருத்துவமனை ஏதாவது ஒரு காய்ச்சல் தலைவலினா நம்ம உடனே என்ன பண்றோம்? பக்கத்துல இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு தான் போறோம். அரசு மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கு. ஆனா ஒரு அடிபட்டுருச்சு அவசரம் மருத்துவமனைக்கு போனா அங்க பணிபுரியிற செவிலியர்கள் கூட மருந்து கட்டுறது கிடையாது நடுவர் அவர்களே. தூய்மை பணியாளர்களும் துப்புரவு பணியாளர்களும் தான் மருந்து வச்சு கட்டுறாங்கன்னு தானே ஒவ்வொரு நாளும் செய்திகள்ல வருது. அப்ப இப்பேற்பட்ட அவல நிலை எப்படி இருக்கு? அது அரசு செய்யற தவறு. நிறைய நேரம் பேசுன்னு சொல்லிட்டு மணி அடிக்கிறீங்க. இல்ல அது சாப்பாடு வந்துருச்சு அப்பதையே. அடுத்து சொல்றாரு ஒரு 5 நிமிடம். காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லேனல் மீக்குறும் மன்னன் நீளம் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு காட்சிக்கு எளியன்னா நம்ம யாரையாவது ஒரு அரசியல்வாதியை பார்க்கணும்னா உடனே பாக்குற அளவுக்கு எளிமையா யாராவது இருக்காங்களா?
அவங்க கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கே நம்ம எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. அவங்க ரெண்டாவது கடுஞ்சொல்லன்னு சொல்றாரு. இன்னைக்கு அரசியல்வாதிகள் யாராவது ஒரு எளிய மக்கள் போனா அவங்ககிட்ட இன்முகத்தோடு இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்துட்டுன்னு இதே வள்ளுவர் தான் சொல்லியிருக்காரு. இனிய முகத்தோட வாங்கன்றாங்களா? நம்ம போற மகிழுந்து எப்படி, நம்மளோட தரம் எப்படி, நம்மளோட வசதி வாய்ப்பு எப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி தானே அரசியல்வாதிகள் வாயில இருந்து வர வார்த்தைகளும் இருக்கு. எப்பேற்பட்ட கடுஞ்சொல் பேசுறாங்க. அப்ப இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு அரசு சொல்லியிருக்க. ஐயா, ஆகஸ்ட் 9, 1965ஆம் ஆண்டுதான் சிங்கப்பூர் விடுதலை ஆச்சு. மலேசியால இருந்து பிரிஞ்சிச்சு. நம்ம 1947ஆம் ஆண்டே விடுதலை ஆயிட்டோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் தரமான கல்வியோ கழிப்பறை வசதி, இன்னைக்கு பெண்கள் பொது இடத்துக்கு போனா ஒரு பொது கழிப்பறையை பயன்படுத்த முடியுதாங்கயா? பெண்கள் வசமே விட்டுறேன், நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறது வேற. அப்படி பொது கழிப்பறையை நம்ம ஒரு கோவிலுக்கோ இல்ல பொதுவா ஒரு இடத்துக்கோ, திருமண வைபவங்களுக்கோ இல்ல ஒரு பேருந்து நிலையத்துக்கோ ரயில் நிலையத்திலயோ போயிட்டு யூரினரி இன்ஃபெக்ஷன் இல்லாம பெண்கள் இன்னைக்கு வீட்டுக்கு வர முடியுமா? அடிப்படை கழிவறை வசதி கூட செய்ய முடியாத ஒரு அவல நிலையில இருக்கும். ஆனா நமக்கு அப்புறம் 1965ஆம் ஆண்டு சிங்கப்பூர் விடுதலை அடைந்தது. ஆனா சிங்கப்பூரோட பாஸ்போர்ட் கிட்டத்தட்ட 195 நாடுகளுக்கு விசா இல்லாம பயணிக்கலாம். உலகின் மதிப்பு மிகுந்த வலிமை மிகுந்த கடவுச்சீட்டு சிங்கப்பூரோட கடவுச்சீட்டுன்னு அந்த நாடு பேர் வாங்கியிருக்கு. இன்னைக்கு சுத்தமான ஒரு நாடு அப்படின்னா உடனே நம்ம கை காட்டுறது சிங்கப்பூர் தான். அப்ப சிங்கப்பூரோட முதல் பிரதமரா இருந்த யாருங்க, அந்த லீ குவான் யூ அவர் பேரு. அவர் அந்த அளவுக்கு சட்டங்களை கடுமையாக்கி இருக்காரு. அந்த அளவுக்கு அவர் நல்லாட்சி புரிஞ்சிருக்காரு. அவர் அரசு சட்டத்தை கடுமையாக்குனதுனால மட்டும்தான் மக்கள் அதை பின்பற்றினாங்க. நம்ம அரசு என்ன பண்றது? ஏதாவது ஒரு பாலியல் வன்கொடுமை இருக்கா, 2 ஆண்டு தண்டனை, இல்லாட்டி 50,000 ரூபாய் கட்டிட்டு வெளியே வாங்க. அப்ப தஸ்வந்த்னு ஒருத்தர் இருக்காரு, தாயையும் கொன்னாரு, 6 வயசு குழந்தையும் கொன்னுச்சு. இன்னைக்கு விடுதலையாய் வெளியே இருக்காருன்னா அரசு தப்பா? யார் தப்பு நடுவர்களே? அரசாங்கம் சட்டங்களை கடுமையா ஏற்றணும். அரசுதான் ஒழுங்கா செயல்படணும். அரசு ஒழுங்கா செயல்பட்டா மட்டும்தான் இந்த நாடும் நாமும் வளம் பெற முடியும் அப்படின்றத சொல்லிட்டு மன்னர் விஜய ரகுநாத சேதுபதினு ஒருத்தர் இருந்தார். இந்த கதையோட நிறைவு செஞ்சார். அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவருக்கு 2 பிள்ளைங்க, ராஜலட்சுமி நாச்சியார், சிவகாமி நாச்சியார், 2 மகள்களுமே. தண்டத்தேவர்னு ஒரு இருந்தாரு. அவருக்கு ராமேஸ்வரத்தை ஆளுநரா பதவி கொடுத்து 2 மகள்களுமே அந்த தண்டத்தேவருக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறாரு. வேகமா சொல்றேன், நேரம் கொடுக்காது, நிதானமா சொல்லுங்க, நல்ல கதை. அப்ப மன்னர் விஜய ரகுநாத சேதுபதி என்ன பண்றாரு? தன் 2 பெண்களுக்குமே தண்டத்தேவரை திருமணம் முடிச்சு இந்த ராமேஸ்வரத்தை ஆட்சி செய்யக்கூடிய பொறுப்பை நீங்க வச்சுக்கோங்க. ஆனா மன்னர் ராமநாதபுரத்துல இருக்காரு. இந்த ராமேஸ்வரம் பகுதிக்கு ஆளுநரா இருந்து நீங்க பொறுப்பேற்று அந்த பகுதியை ஆட்சி செய்யுங்க. யாரெல்லாம் இங்க இருந்து அங்க வராங்களோ, அந்த காலத்துல இப்ப மாதிரி பாம்பன் ரயில் நிலையெல்லாம் இல்லை இல்லையா, அது மாதிரி போக்குவரத்து வசதி எல்லாம் இல்லாதனால இங்க இருந்து அந்த ராமேஸ்வரம் கோயில், ராமநாத சுவாமி கோயிலை வழிபடுறதுக்கு படகு போக்குவரத்து இலவசமா மன்னர் வச்சிருந்தார். ஆனா இவரோட மருமகன் ஆளுநரா இருந்தாருல தண்டத்தேவர், அவர் என்ன பண்ணாரு? இலவசமா கொடுத்தா மக்களுக்கோ எப்படி இது பண்ண முடியும், நல்லது பண்ண முடியும்னு யாரு? விஜய ரகுநாத சேதுபதி நினைக்கிறாரு. ஆனா இலவசமா கொடுத்தா அரசுக்கு வருவாய் கிடைக்காதுலன்னு காலனாதான், ரொம்ப இல்ல, வடிவேல் சொன்ன மாதிரி காலனா வரி விதிச்சாரு. காலனா வரி விதிச்சதுல மக்கள் இந்த விஷயம் மன்னருக்கே தெரியாம பாத்துக்கிட்டு எல்லாரும் பயணம் செய்யறாங்க. அந்த காலனா கட்டணம் செலுத்தி படகு மூலியமா போய் தான் ராமநாத அந்த சுவாமி கோயில வழிபட்டுட்டு இருக்காங்க. ஒரு தடவை காசியில இருந்து வராங்க வடநாட்டை சேர்ந்த ஒரு துறவியர். என்கிட்ட காலனா இல்ல, நான் என்ன பண்றது, இந்த படகுல ஏறி கோயில போக முடியாதா, சாமியை தரிசனம் பண்ண முடியாதான்னு. அதெல்லாம் முடியாது, காலனா இருந்தாதான் நாங்க இந்த படகுல ஏற்றுவோம், இல்லாட்டி உனக்கு தெரிஞ்ச ஆளை கூட்டிட்டு வா, நாங்க இருக்கவங்க அனுப்பி விட்டுருவாங்க. இவர் எனக்கு யாரையும் தெரியாதுன்னு இந்த வழக்கை கொண்டு போய் மன்னர் விஜய ரகுநாத சேதுபதி கிட்ட சொல்றாரு. அப்பதான் அவருக்கு தகவலே தெரியுது, நான் இலவசமால விட்டிருந்தேன் படகு போக்குவரத்து சாமி தரிசனத்துக்காக, யார் இப்படி செஞ்சா அப்படின்னு கேட்டாங்க. இப்படி செஞ்சது வேற யாரும் இல்ல, உங்க மருமகனே. தப்பு பண்ணது மருமகனா இருந்தாலும் தண்டனை கொடுக்கணும்னு உடனே அவரோட தலையை கொய்து வெறும் காலனா வரிக்கு மருமகன் சொந்த மருமகனுக்கே தண்டனை குடித்து மக்கள் மீது திணிக்கப்பட்ட வரி முறையற்ற வரி அப்படின்றதுனால ஒரு நியாயமான நீதிக்காக மருமகனை கொண்டு, மகள்கள் 2 பேர் இருந்தாங்கல்ல, கணவர் இல்லாம நான் இருக்க முடியாது, வர வழியில அவங்க சேதி அறிந்து அவங்க அங்கேயே தன் உயிரை மாற்றிக்கிட்டாங்க. முதல்ல அக்காள்,
அந்த இடத்துல உயிரை மாய்த்துக்கிட்டதுனாலதான் அது பேர் இன்னைக்கு அக்கால் மடம். தங்கச்சி உயிரை அவங்களோட பேர்ல இன்னைக்கும் மடம் அமைத்து நிறைய நீங்க சேவைகள் செய்யுங்க. எங்க கணவர் செய்த தவறுக்காக நாங்கள் உயிரை மாய்த்து எங்கள் பேர்ல தர்ம காரியங்கள் செய்யுங்கன்னா இன்னைக்கு அக்கா மடமும் தங்கச்சி மடமும் உருவாச்சு. அப்ப சொந்த மருமகன் காலனா வரி விதிச்சாலும் மருமகனை கொண்ட அரசு எங்க? இன்னைக்கு மொத்த நிர்வாகமும் மருமகனே பாத்துக்கிறட்டும்ன்ற அரசாங்கம் தேர்தல் பிரச்சார கூட்டம் அல்ல. நானும் முதல்ல சொல்லிட்டேன், நான் யாரையும் பேரை குறிப்பிடலைங்க. நீங்க உங்களோட 7வது அறிவு 8வது அறிவு செயல்பட்டால் நான் விருப்பல்ல. நான் ஒண்ணுமே சொல்லல. உங்களோட அனைத்து அறிவுகளும் சிறப்பாக செயல்படுது. காமராசரை என்னைக்குமே எளிமை அணுகலாம். ஒருத்தர் திருநெல்வேலி கூட்டத்துல சொல்றாரு, அவர் எப்படி தெரியுமா, அவர் தலை இமயமலை மாறி கால் குமரி மாறி கை கடற்கரை வரைக்கும் போகணும். அப்ப காமராசர் கூப்பிட்டாரு, இங்க வா, என்னைய பத்தி புகழ்ற, நான் என்ன ராட்சசனா? நீ எம்ஏ படிச்சவன், நீ பட்டதாரி, பண்பானவன், படிச்சவன் நினைச்சேன். ஆனா நீ என்னை எப்படி புகழ்றேனா, நீ ஏதோ விவகாரமான வேலை செய்ய போறேன்னு தன் முன்னாடி புகழ்ந்த புகழ்ச்சி பிடிக்காதுன்னு மேடைக்கு நேரம் ஒரு முதலமைச்சர் வாழ்ந்தாருன்னா கர்ம வீரர் காமராசர் போல ஒரு நல்ல ஆட்சி மலர வேண்டும் அப்படின்றதா மக்களோட விருப்பம். கலெக்டர் தப்பு பண்ணா கூட கலெக்டர் சொல்லிட்டாரு, தேட்டரை திறக்க மாட்டேன். பேசிட்டு இருந்தா அடுத்த வருஷம் தான் நாங்க கலெக்டர் சொல்லிட்டாருங்க. முதலமைச்சர் வந்தா கூட தப்பு தாங்க, சரியான மின்சார வசதி இல்லாம தேட்டரை திறக்க விட மாட்டேன்னு அந்த நேர்மையான அதிகாரியை நேர்ல போய் பாராட்டினாரு. இப்ப இருக்க ஆட்சியாளர்கள் அப்படி இருக்க முடியுமா? அப்ப நேர்மையான அதிகாரிகள், உங்களுக்கு தாங்க நான் சிறை போனேன், நீங்க படிச்சது நல்லது, உங்களை மாதிரி உங்க பிள்ளையும் நேர்மையான அதிகாரியா வளருங்கன்னு காமராசரே நேர்ல போய் ஒரு மாவட்ட ஆட்சியரை பாராட்டினார்னா அரசு என்பது மக்களோட நலனுக்காகவும் மக்கள் மீது தேவையில்லாத வரி சுமத்துவதாகவும் இல்லாமல் எளிய மக்களும் எளிய முறையில அரசாங்கத்தையும் அரசையும் அணுகிற மாதிரி இருக்கணும்ன்றதான் நான் சொல்லல, வள்ளுவர் சொல்றாரு கூறி நல்லதொரு வாய்ப்பளித்த மக்களுக்கும் நடுவருக்கும் மேடைகளுக்கும் அறிஞர் பெரும் மக்களுக்கும் நன்றி கூறி வாய்ப்பளித்தமைக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சாமர்த்தியமா ரெண்டு வகையில தான் கட்சிக்கு சாமர்த்தியமா அருமையா பேசிட்டு பார்த்துருக்காங்க. இது தீர்ப்புல பாத்துக்குவோம், சரியா? அவங்க சொன்ன சில விஷயங்கள்ல சில முன்பின்னான முரண்பாடுகள் இருக்கு, அது அப்ப பாத்துக்கலாம். இப்போ உடனடியாக அவருக்கு பதில் சொல்வதற்காக என்னுடைய இன்னொரு மகள் ஞான சண்முகாதேவி அவர்கள், இல்ல குடிமக்களுடைய பொறுப்பை பற்றி தான் அதிகமாக திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் என்பதை நாடும் நாமும் வளம் பெற வள்ளுவம் பெரிதும் வலியுறுத்துவது குடிமைப் பண்புதான் என்பதை பேசுவதற்காக அவரை அன்பு பாராட்டி அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். நேரடியா தலைப்புக்கு வந்துடுறேன். ஏன்னா அரசியல் தலைவர்கள் கிட்ட இருக்க பெரிய பிரச்சனையே நேரத்தை திருடுறதுதான். அத என்னுடைய சகோதரி ரொம்ப அருமையா செஞ்சிருக்காங்க. அதுக்காக குடிமக்களான நான் என்னுடைய கருத்தை சொல்லாம இருக்க முடியாது இல்லையா? அத ஆணித்தனமா சொல்றதுதான் வந்திருக்கேன். ஐயா, நாடு அப்படின்னா என்ன? மாநிலங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்ததுதான் நாடு. ஒரு மாநிலம் மட்டும் வளர்ந்ததுன்னா அது நாட்டின் வளர்ச்சி ஆகாது, அது வீக்கம். வளர்ச்சி என்பது எல்லாம் சரிசமமா வளரணும். அப்ப சரிசமமா எப்ப வளரும் அப்படின்னம்னா ஒவ்வொரு குடிமகனும் தன்னுடைய கடமையை ஒழுங்காக செய்தால் நாடு வளரும் இல்லையா? அந்த வளர்ச்சி தான் உண்மையான வளர்ச்சி. இப்ப என்னுடைய சகோதரிக்கு பதில் சொல்லிவிட்டு நான் வரேன். அருமையாக சொன்னா அக்கார் மடம் தங்கச்சி மடம் அப்படின்னு. அதுல ஒருத்தர் போய் இப்படி வரி வாங்குறாங்கன்னு அரசு கிட்ட சொன்னாரு பாத்தியா? சொன்னதுனாலதான் நீங்க நிலைநாட்ட முடிஞ்சது. அந்த துணிச்சல் வேணும்னா அந்த துணிச்சல் வேணும்ல. ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்க வேண்டிய விஷயமே அதுதானே. அதை யோசிக்க வேணாமா? கடைசி அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு தான் நான் என்னோட இதுக்கு போறேன். மலைய காணா ஆத்த காணான்றாங்க. காணா போற வரைக்கும் இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? அவங்க எப்படி வெட்டுறாங்க அப்படின்னு உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எப்படி வெடி வைக்கிறாங்க, சத்தமா இருக்குதா இல்லையான்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப ஒவ்வொரு குடிமகனும் இது என்னுடைய நாடு, இது என்னுடைய ஆறு, இது என்னுடைய மலை. யாரு போராடுறோம்? யாராவது போராடுறோமா? ஒண்ணும் இல்ல. இந்த தெருவுல அழகா சொன்னாங்க, மழை பெஞ்சதுன்னா சகதியாயிடுது, நடக்க முடியலன்னு. அக்கா, இதே மாதிரிதான் என்னுடைய தெருவுலயும் அருமையாக மாநகராட்சி ஒரு ரோடு போட்டாங்க.
ரோடு போட்டுட்டு அப்படின்னு தான் அந்த கான்ட்ராக்டர் அங்கிட்டு போயிருப்பாரு. எங்க ஆட்கள் ஒரு மம்புட்டியோடையும் கடப்பாறையோடையும் வருவாங்க வீட்டுக்குள்ள இருந்து. எதுக்கு தோன்றாங்கன்னே தெரியாது. அவங்க வீட்டுல இருந்து நேரா ஒரு குழி தோண்டி எதிர்த்த இது வீடு வரைக்கும் போகும். கேட்டோம்னா பாதாள சாக்கடைக்கு இணைப்பு கொடுக்குறோம் அப்படின்றாங்க. பாதாள சாக்கடைக்கு இணைப்பு மாநகராட்சி தானே கொடுக்கணும், நீ என்னையா குடுக்குற அப்படின்னா ஒவ்வொருத்த வீட்டு சிங்க் தண்ணியையும் கடத்துறதுக்கு ஆளுக்கு ஒரு குழி தோண்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இதெல்லாம் மாநகராட்சிகிட்ட போய் நான் கேட்க முடியும்? மாநகராட்சி எனக்கு ரோடு போட்டு கொடுத்துருச்சு, அத பாதுகாக்க வேண்டிய அம்சம் யாருகிட்ட இருக்கு? என்கிட்ட இருக்கு. அத புறத்தை விட்டுறேன். அத புறத்தை விட்டுட்டு அப்புறம் மழை பெஞ்சோன்னா அங்க ஒழுகுது இங்க ஒழுகுது சேராகுது சகதி ஆகுதுன்னா அப்படித்தான் ஆகும். அதுக்குள்ளதான் நாம போய் ஆகணும். ஏமா எங்க 8வது தெருவிலேயே தெரு அந்த வாசல்ல இருந்து கடைசியில இருக்கிற குபேந்திரன் வீடு வரைக்கும் ரெடியா இருக்கும். இடையில ஒரே ஒரு இடத்துல மாத்திரம் ஈரப்பதமாவே எப்பவும் இருக்கும். அதை பத்தி நானும் மகளிர் அணி தலைவி ராணி முத்துராஜ் அவர்களும் இது ஏன் இப்படி ஈரமா இருக்கு அப்படின்னு ரொம்ப நாளா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். நல்லா பாருங்க யாரு வந்து எதையும் கொட்டி விடுறாங்களா? கண்டுபிடிச்சாச்சு என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது. அரசு மதுபான கடையெல்லாம் மூடணும்னு சொல்லி என்னுடைய சகோதரி சொல்றாங்க. இப்படிதான் கொரோனா நேரத்துல எல்லாம் மூடிதான் இருந்துச்சு. அவன் குக்கர்ல சாராயம் காய்ச்ச ஆரம்பிச்சிட்டான். யூடியூப்ல குக்கரில் சாராயம் காய்ச்சுவது எப்படி, இது உண்மைங்க, நான் சும்மா விளையாட்டுக்காக சொல்லல. அவன் செஞ்சுட்டு குக்கர் வெடிச்சு போய் அந்த நேரத்துல அவதிப்பட்டமா இல்லையா? எங்க கடையில பாண்டாயில் கூட தாங்க விக்குது, அதை யாராவது வாங்கி குடிக்கிறோமா? அதை எதுக்குங்க அங்க மட்டும் போறீங்க? அப்ப நீங்க புடிச்சு இழுக்க வேண்டியது யார? குடிமகனையா அரசாங்கத்தியா? அந்தந்த வீட்டுல இருக்க பொம்பளையால புடிச்சு இழுங்கன்றேன். இல்லன்னா டைவர்ஸ் பண்ணுங்க. அதை விட்டுறது. அதை விட்டுவிட்டு தரத்தை பத்தி நிறைய அழகா சொன்னாங்க. கல்வி தரம் வந்து அதிகமாக இருக்குன்னு யாராவது அரசாங்க பள்ளியில போய் சேர்க்கிறீங்களா? டீச்சர்ஸ் இருக்காங்களா? கட்டிடம் சரியில்லாம யாராவது அவங்களும் ஒரு ஆசிரியை தானே. என்னைக்காவது ஒரு முறை என் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கிற பாடத்தின் தரம் சரியில்லை, இத மாத்தி அமைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசிரியர் ஒரு பேராசிரியர் நீங்க ஸ்ட்ரைக் பண்ணிருக்கீங்களாமா? உங்க சம்பளம் கூடல, உங்க டிஏ கூடல, உங்க டிஏ கூடல, உங்களுக்கு பென்ஷன் வரல, உங்களை பெர்மனன்ட் ஆக்கல அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க, ஸ்ட்ரைக் பண்றாங்களே தவிர ஒருத்தராவது என்கிட்ட படிக்கிற பிள்ளையுடைய பாடத்தின் தரம் சரியில்லைன்னு கேக்குறோமா? ஐயா, ஒழுக்கமும் வாய்மையும் நாடும் இம்மூன்றும் இழுக்கார் குடியிர் பிறந்தார். இந்த 3 இருக்கா இப்ப? இல்ல. ஒழுக்கம் வேணும், உண்மை வேணும், மானம் வேணும். ஒரு குடிமகனாவது அத வந்து நிறைவேற்றுறமா? கண்டது கிடையாதெல்லாம் சோசியல் மீடியால வருதுன்னு சொல்லி என்னென்னத்தையும் ஃபாலோ பண்றோம். இந்த குழுவில் 10 பேருக்கு இந்த இதை வந்து அனுப்புங்க, அனுப்புனா 50,000 ரூபாய் அப்படின்னா அது என்ன ஏதுன்னு கூட பாக்குறதே கிடையாது. உடனே நம்ம கிட்ட இருக்கிற குழு மெம்பர்ஸ்க்கு பூரா அனுப்பிடுறது. வதந்தியை பரப்புறது பூரா குடிமக்களா அரசாங்கமா? குடிமக்கள் தான் வதந்தியை பூரா பரப்புறாங்க. வதந்தி மட்டும் இல்லை நடுவர் அவர்களே, இப்ப ஒரு 5 நாளைக்கு முன்னாடி கேரளால ஒரு சம்பவம். பஸ்ல போய்கிட்டு இருக்கப்போ ஒரு பிள்ளை வீடியோ எடுத்திருக்கு. ஒருத்தன் வந்து என்னைய வந்து பேக் டச் பண்றான், என்ன தேவையில்லாம உரசுறான் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ. ஒரு 10 செகண்டுக்கு தான் அந்த பொம்பளை பிள்ளை வீடியோ எடுத்திருக்கு. வீடியோ எடுத்தத ஸ்பீட் கண்ட்ரோல் போட்டு நல்லா மெதுவா அதை வந்து ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் வர மாதிரி ஒரு வீடியோ ஆக்கி சோசியல் மீடியால போட்டுட்டான். போட்ட கொஞ்ச நேரத்துல மில்லியன்ஸ் கணக்குல லைக் ஷேர் எல்லாம் போயிருக்கு. அந்த பையன் ஒண்ணுமே பண்ணலையாம். தீபக்ன்ற பையன் அடுத்த நாள் அவனுக்கே தெரியல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு என் மானம் போயிடுச்சு, செத்து போயிட்டார் நடுவர் அவர்களே. இது அரசாங்கம் என்ன பண்ண முடியும்? இது அரசாங்கம் என்ன பண்ண முடியும்? ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பேப்பர்ல ஒரு நியூஸ் பாக்குறேன். மகள் ஏதோ வந்து கள்ளக்காதலனோட போயிட்டாங்களாம். அதனால அத அப்பா வந்து மீட்டு கொண்டு வந்து கொண்டுட்டாரு. இதுக்கு ஒரு செய்தி போட்டிருக்கான். அமைதியாக இருந்த பூங்கா இப்பொழுது பாருங்கள் இந்த அரசாங்கத்தில் என்னவெல்லாம் நடக்குது. ஏன்னா அரசாங்கம் இதெல்லாம் தெரிஞ்சு உன் வீட்டு பிரச்சனைக்கு அரசாங்கம் என்னடா பண்ணும்? எல்லா பிரச்சனையும் எதை எங்க கேட்கணும்னு ஒரு விவஸ்தையே இல்ல. கவுன்சிலர் கிட்ட எதை கேட்கணுமோ அதைத்தான் கவுன்சிலர்கிட்ட போய் கேட்கணும்.
நான் ஜிஎஸ்டி எவ்வளவு கட்டுகிறேன் தெரியுமா? கவுன்சிலர் எது கேக்குற? கவுன்சிலர் கிட்ட எதை கேட்கணுமோ அதை கேளுமா. எங்க எங்க எதை கேட்கணும்ன்ற ஒரு காமன் சென்ஸ் இருக்கு இல்லையா? அது இருக்கா நம்மளுக்கு? அது இல்லையே. ரோடு இல்லைன்னு இவ்வளவு போராடுறமே, என்னைக்காவது ஒரு நாள் ரோடு ரூல்ஸை என் சகோதரி ஃபாலோ பண்ணிருக்காளா? கிடையாது. பண்ணிருக்காங்களா? எல்லாரும் நாங்க இங்க இருக்கிற அவ்வளவு சிட்டிசனும் மனம் திறந்து சொல்றோம், 138வது தூண்ல இருந்து ராங் சைட்ல தான் வருவோம். யாரும் 148 போய் யூட்டர்ன் அடிக்கிறது கிடையாது. யாரும் யூட்டர்ன் நோட்டு வர்றது கிடையாது. அதுல ராத்திரி 10 மணிக்கு 75 வயசான எங்க ஸ்பிக் மணி சார் ராங் சைட்ல வர்றாரு. ஹெல்மெட்டும் போட மாட்டாரு அவரு. இல்ல இல்ல ஹெல்மெட்டும் போடுறது இல்ல அவரு. கார்லயும் அப்படித்தான் வர்றாரு. ஐயா, சாலையோரங்கள்ல ஏராளமான பலகைகள் இருக்கும். நமக்காக தான் அந்த பலகைகள், சயின்ஸ் சொல்லுவாங்க, ரோட் சயின்ஸ் நிறைய இடங்கள்ல வச்சிருப்பாங்க. அத ஒருத்தர் கூட மதிக்கிறதே இல்ல. இந்த இடத்துல ஹார்ன் அடிக்காதுன்னா பாதி பேருக்கு அதோட அர்த்தமே புரியாது. ரோட் சயின்ஸ் இருக்குல்லம்மா, ரோட் சயின்ஸ் மேலேயே பூப்புனித நீராட்டு விழாவை ஒட்டிடுறாங்கல்ல. அப்படித்தான் இருக்கு. அப்ப யாருக்கு தேவை? ஒவ்வொரு குடிமக்களும் நேர்மையா இருக்கணும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஐயா, எங்க ஹார்ன் அடிக்காதன்னு சொல்றோமோ அந்த இடத்துலதான் நொச்சு நொச்சு நொச்சுன்னு ஹார்ன் அடிக்கிறது. அதுல ஹார்ன்லயே வித்தியாசமான ஹார்ன்லாம் இருக்கு. இன்னும் 3 மாசத்துக்கு விசில் அடிக்கி கொள்ள போறாங்க. ஐயா, என்னென்னமா ஹார்ன்லாம் வைக்கிறாங்க. நாய் குலைக்கிற மாதிரி எல்லாம் ஹார்ன் இருக்கு. நாயா இல்ல பேயானே தெரிய மாட்டுது. இதுல சைலன்ஸ்ல ஓட்ட போட்டு ஏதோ சத்தம் வர வைக்கிறதாம். இந்த யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்ற மாதிரி 4 தெருக்கு அந்தாண்ட அந்த வண்டி வரப்பவே இங்க சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. டொடோ 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 டொடோ. நான் அப்பதான் கஷ்டப்பட்டு என் மகனை தூங்க வச்சிருப்பேன். ஒருத்தன் வருவான் எங்க ஏரியால, கரெக்டா 11:30 மணிக்கு வருவாங்கய்யா. எல்லாரையும் கிளப்பிடுவான். எல்லா வீட்டு பிள்ளையும் அழுத மயமாதான் இருக்கும். அந்த பெருமை அந்த நபரையே சேரும். அந்த நபர் யாருன்னு ஒரு நாளாவது நாங்க கண்டுபிடிக்கணும்னு வச்சிருக்கோம். இப்ப இதெல்லாம் என்ன செய்யறது? கண்டது கடி ஏதோ பொதுமக்கள் நம்புகிறோம். முதல்ல மாத்தணும். சோசியல் மீடியால எது வந்தாலும் உண்மை நம்பிடுறது. அது அரசியல்னு மட்டும் கிடையாது, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். ஒண்ணும் இல்ல, இப்ப 4 நாளைக்கு முன்னாடி மதுரை மாணவி வெண்காரம் அப்படின்னு எதையோ உன்னை வறுத்து சாப்பிட்டா உடல் எடை குறையும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் வெண்பணியாரம் செஞ்சு கொடுப்பாங்களான்னு பாத்துக்கிட்டு இருப்போம். அந்த பிள்ளை ஏதோ வெண்காரத்தை சாப்பிட்டு அப்பாட்ட எப்படியாவது காப்பாத்தி இருக்கப்பான்னு சொல்லிச்சா. திங்கிறதுக்கு முன்னாடி அப்பாட்ட ஒழுங்க சொல்லிருக்கலாம்ல, நான் சாப்பிட போறேன்பான்னு. அவர் தடுத்து நிப்பாட்டி இருப்பாரு. சாப்பிட்டதெல்லாம் சாப்பிட்டு இப்ப அவதிப்பட்டு இந்த இறந்து போச்சு. இதற்கு மத்திய அரசு பொறுப்பு, இதற்கு மாநில அரசு பொறுப்பேற்க வேண்டும். அவருக்கு உரிய நிவாரண தொகை வேணும். அவர் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை கொடுக்க வேண்டும். என்ன பொறுப்பற்ற அரசு? ஐயா, இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசரு காட்சியவர்க்கு. இது இந்த காலகட்டத்துக்கு உண்மையிலே எல்லாருக்கும் தேவை நான் நினைக்கிறேன். ஒண்ணும் இல்ல, ஒரு மயக்கத்திலேயே இருக்க. அந்த மயக்கம் முதல்ல உனக்கு தெரிஞ்சாதான் உண்மை புரியும். அந்த உண்மை புரிஞ்சாதான் நலம் உன்னைய சேரும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஐயா, இப்ப என்ன மயக்கம்னே தெரியல. தலைவன் சொன்னா கூட தொண்டை கேட்க மாட்டான். கர்ப்பிணி பெண்கள் வராதீர்கள், கம்பத்துல ஏறாத இறங்கு. ஆமா, கம்பத்துல ஏறாத இறங்குன்னு ஒரு தலைவர் கத்திக்கிட்டே இருக்கிறாரு. கர்ப்பிணி பெண்களை வராதன்னு சொல்றாரு. சீக்கா இருக்கிறவங்க எல்லாம் கூட்டத்துக்கு வராதன்னு சொல்றாரு. ஆனா என்ன சொன்னாலும் என்ன மயக்கம்னே தெரியல, அது என்ன கிறக்கம்னே புரியல. ஒவ்வொருத்தரும் பேட்டி கொடுக்கறதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு. ஒரு அம்மா அன்னைக்கு சொல்லுது, எனக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை அது ஐசியூல படுத்திருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல என் தலைவனை பார்க்கணும்னு வந்திருக்கேன்னு. அது பரவாயில்லமா. இப்ப இன்னொன்னு லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல ஒண்ணு இருக்கு. ஓட்டு போட்டுட்டு வீட்டுல இருக்கவங்க பூரா வந்தோட கேப்பேன்,
என் தலைவனுக்கு போனா சோத்துல வச வச்சுடுவேன்றாங்க. சோத்துல ஓட்டுக்கிட்டு போட்டுட்டு வந்து கைய வைக்கிறதா இல்ல ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணி பேசாம சாப்பிட்டு உசுர காப்பாத்திக்கிறதானே தெரியல. என்னத்த சொன்னாலும் எதையாவது கேமரா வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க போலனே. எவ்வளவுதான் நடக்குது, என்ன மயக்கம் அது. இந்த மயக்கம் என்று தெளிகிறதோ நலன் கிடைக்கும். ஐயா வள்ளுவர் சொன்னாரையா, பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும்னாரு. இத மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்யறேன். பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும்னாரு. இத சொன்னாலே என்னை ஒரு கட்சியில சேர்த்து விடுவாங்க, அது வேற விஷயம். ஆமா ஐயா, அவரு ஜாதி மதம் எதுவும் பார்க்காத ஒத்துமையா இருந்தாரு. அப்படிதான் அன்னைக்கு ஒரு கூட்டத்துல ஒரு தலைவரை பத்தி பேசிட்டு கீழே இறங்குறேன், தங்கச்சி நீ நம்ம ஆளு போல அப்படின்றாங்க. நீ என்ன ஆளுன்னு எனக்கு தெரியாதேயா, நம்ம ஆளுன்னு என்னையும் வேற சேர்த்துக்கிற. நீதான் அந்த தலைவரை பத்தி பேசிக்க, அந்த தலைவரை நான் பாயிண்ட்டுக்காக பேசினேயா, என்னையா என்னை ஓல செய்து. இத்தனை வருஷம் பிறந்து 40 வயசு ஆகும் போது இன்னும் மூஞ்சிய பார்த்து என்ன ஆளுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு தெரியல. நம்ம தான் வள்ளுவே வழியில வாழ்ந்திருக்கோம்னு அர்த்தம். இன்னொரு பிரச்சனை என்னன்னா, வள்ளுவரே இப்ப எந்த ஜாதி அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் நெசவு தொழில் தானே இருந்தார் அப்படின்னா அவர் எங்க ஜாதியா தானே இருக்கும் அப்படின்னு ஒரு குரூப். அதே நெசவு தொழில் தானே நாங்களும் பண்றோம், அப்ப எங்க ஆளு அப்படின்னு அவர் குரூப். ஒருவேளை வள்ளுவர் சௌராஷ்டிராவா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு. ஆமா, இதுல என்னன்னா எனக்கு ஒரே ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, எல்லா தலைவர்களையும் ஜாதி கட்சி தலைவரா ஆக்கி வச்சிருக்காங்க. அண்ணனுக்கு தெரியாதது இல்ல, ஒரே ஒரு தலைவனை மட்டும் கடைசி வரைக்கும் ஜாதி கட்சி தலைவனை ஆக்கவே மாட்டாங்க. அது வேற யாரு இல்ல, என் பாரதி தான். என் பாட்டன் பாரதிய ஒருத்தன் கூட ஒரு நாள் கூட எத்தனை நூற்றாண்டு போனாலும் ஜாதி கட்சி தலைவர் ஆக்க மாட்டாங்க. மீதி எல்லா தலைவர்களையும் இங்க ஜாதி கட்சி தலைவர் ஆக்கி வச்சிருக்கோம். அப்ப பிரச்சனை எங்க இருக்கு? இங்கதானே இருக்கு. வேற சரி பண்ணாதான் மேலே இருக்கிறது சரியாகுமா? அந்த வேற சரி பண்ணணும்னு தான் நான் சொல்றேன். இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேனே. ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்ற யான் செத்தாருள் வைக்கப்படும். எவன் ஒருவன் இந்த சமூகத்திற்கு நல்லதை செய்கிறானோ அவன் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறான் என்ற அர்த்தம். மற்றவை எல்லாம் செத்தவேன்னு அர்த்தம். சொன்னது வள்ளுவன். அதனால நாம எல்லாரும் உயிரோடு இருக்கக்கூடிய மனிதர்களாக இருப்போம். சமூகத்திற்கு நல்லதை மட்டுமே செய்வோம். நாம் நல்லது செய்தால் நிச்சயமாக மேலே இருக்கக்கூடிய அரசாங்கமும் நமக்கான நல்லதை செய்துதான் ஆக வேண்டும் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் மகள் சத்யா அருமையாக பேசியதனால் அவரையும் பாராட்டி, அவருக்கு மிக சிறப்பாக பதில் கொடுத்ததுனால சண்முகாதேவியும் பாராட்டி, 2 பேர் சொன்னதும் சரி என்று திருவள்ளுவர் ஒத்துக்கொண்டிருப்பதனால், 2 பேரும் ஆளுக்கு 2 திருக்குறள் சொல்லியிருப்பதனால், திருவள்ளுவர் ஒரு சர்வகட்சி பிரமுகராக இருந்திருக்கிறார் என்பது தெரிய வருவதனால், மக்கள் நாடு நாமும் வளம் பெற பெரிதும் தேவை அரசியல் பண்பும் தான், குடிமை பண்பும் தான் என்பதை தீர்ப்பாக சொல்லி வாங்க சாப்பிட போகலாம்னு சொல்லிட்டா எல்லாரும் சந்தோஷப்படுவோம். தெரியாம 5 நிமிஷத்துல முடிச்சேன்னு ஒரு மேலை நாட்டறிஞன் லாஸ்கி அப்படின்னு அவன் சொன்னான். சிட்டிசன்கிற வார்த்தைய அந்த காலத்துல கிராமப்புறத்துல இருக்கிறவனுக்கு வராதான், யாரு நகரத்துக்குள்ள வரானோ சிட்டிக்குள்ள வாழுகிறவனுக்கு பேர் தான் சிட்டிசன். நகரத்துக்குள்ள வாழ தொடங்கின பிறகு அவனை பதிவு பண்ணி அவனுக்கு பேரு சிட்டிசன்ற பேரு மேலை நாடுகள்ல வந்துச்சு. அப்ப மேற்கு நாடுகள்ல இருக்கிற சிட்டிசன்ங்கிறது உருவானதே நகரத்தை சார்ந்தவன் தான். கிராமத்துல சேர்ந்தவன சிட்டிசனாவே அவங்க கருதல. ஆனா 2000 ஆண்டுகளுக்கு பழமையான தமிழர் நாகரிகம் தான் சிட்டிசன்னா யாருங்கிறத வரையறுத்தது. எவன் ஒருத்தன் குடி ஆனவனோ அந்த குடியானவன் தான் சிட்டிசன் வரையறுத்த ஒரே மொழி நம்முடைய உழுவார் உலகத்தார்க்கு அச்சாணி அப்படின்னு உழவர்கள்ல இருந்துதான் குடி உருவாகும். ஒண்ணு. இப்ப குடிமை பண்பா அரசியல் பண்பா? இப்போ குடிமை பண்புன்னா மக்கள்கிட்ட சில நல்ல பண்புகள் இருக்கணும். இதுல 2 கருத்து இருக்கவே முடியாது. நம்மகிட்ட சிட்டிசன்ஷிப் கேரக்டருங்கிறது இருக்கு, ரொம்ப ரொம்ப பொறுப்புணர்ச்சிங்கிறது கிடையாது. வடிவேலு ஒரு இதை வச்சிருப்பாருல, என்ன
இந்த 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 பேருந்து உங்கள் பேருந்து அப்படின்னு ஒண்ணு, இது உங்கள் சொத்துன்னு அவர் விற்க ஆரம்பிச்சிருவாரு. அவனை இப்ப படி அப்படின்னு செவுட்ல அறைவான் பாருங்க. அந்த மாதிரி இது உங்கள் சொத்து. இந்தியன் வங்கி எங்கள் மக்கள் வங்கின்ன உடனே ரொம்ப பேர் இந்தியன் வங்கியில இருந்து கடனை வாங்கிட்டு திருப்பி கட்டாம போனாங்க. கேட்டீங்களா? அப்போ நமக்கு சில பொறுப்புணர்ச்சி எழுந்துறது குறைவு அப்படிங்கிறது உண்மை. இன்னும் நம்ம நாட்டுல மெஜாரிட்டி காசு கொடுத்தா ஓட்டு போடுறாங்க. இல்ல ஓட்டு கிடையாது, காசு இல்லாம ஓட்டுக்கு போடுறதே இல்லைங்கிற ஒரு உணர்வே வந்துட்டாங்க. காசு அப்ப காசு கொடுத்தா நான் யாருக்கு வேணா ஓட்டு போடுறேன். 5 வருஷம் ஆட்சி பண்ணக்கூடிய அதிகாரத்தை ஒரு 500 ரூபாய்க்கு நான் வித்துருவேங்கிற மனோபாவம் இருக்கா இல்லையா? இருக்கு. உரிமை தொகை அது இவர் சார் அது உரிமை தொகை, அது அன்அபிஷியலா வர்ற உரிமை தொகைன்ற. ஆக அப்படி ஒரு மனோபாவத்துக்கு நம்ம உருவாக்கிட்டோம். நல்ல வேலை. இந்த தலைப்புல எனக்கு இன்னைக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஒரு தேசத்துக்காக தொழிலாளர் போராட்டம் நடக்கும் போது நான் சொத்தை வித்து கஞ்சி ஊத்துற ஒரு பரம்பரையை சேர்ந்த வஉசி அவர்களுடைய பேரன் உட்கார்ந்துருக்காரு. அதுவே எனக்கு ரொம்ப பெரிய பங்கு. இது மாதிரி நம்மகிட்ட மக்கள்கிட்ட இருக்கான்னா இருக்கு. ஓசியில கொடுத்தா யானைய கூட 2ஆ கூடுன்னு கேக்குறோமா கேட்கிறோம். சரிங்களா? சரவணா ஸ்டோர்ஸ்ல போய் ஜவுளி எடுக்கிறோம்ப்பா. எப்ப போனாலும் உங்க அம்மா இன்னொரு கட்டப்பை கொடுங்கன்னு கேக்குறாளா இல்லையா? இவளுமே கேக்குறாளா இல்லையா? ஓசியில கொடுத்தா ஒரு கட்டப்பை எதுக்கும் கொண்டாங்க அப்படின்னு ஒரு கட்டப்பை வாங்கதான் செய்யுது. கட்டப்பை மோகம் போகுதா? தாஜ்மஹால்ல போனா அந்த சூட் கேஸ் எவ்வளவு ரூபாய்க்கு தருவீங்கன்றீங்க. எவ்வளவு வாங்கினா தருவாங்கன்றாங்க. சரவணாஸ்ல எல்லாம் அது விளம்பரம் வேற போட்டுறாங்க. 5000 முதல் 10,000 வரைக்கும் தான் சூட் கேஸ். ரைட்டுங்களா? இந்த ஓசி புத்திங்கிறது இருக்கே நம்மகிட்ட நிறைய இருக்கா இல்லையான்னா இருக்கு. அது காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற இந்திய சுபாவம் என்னன்னா, ஓசியில கொடுத்தா பாலிடால கூட வாங்கி கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாக்குற புத்தி. நீங்க உங்ககிட்ட ஒரு பெரிய பலகீனம் இருக்கு. சரிங்களா? நம்மகிட்ட ஒரு பலகீனம். சாரு உங்களுக்கு பேசும்போது சொன்னாங்க, டாஸ்மார்க்ல பாத்தீங்களா இவ்வளவு விக்குது அவ்வளவு விக்குது. கல் உண்ணாமைன்னு தானமா அந்த அதிகாரத்துக்கு வச்சிருக்காரு. கல் விற்காமைன்னு வச்சிருக்காரு. நீ குடிக்காம இருடா, இன்றால் முகத்தாயும் இன்னாதே எண்ணற்று சான்றோர் முகத்து கழி அப்படின்னாரு. அப்ப உங்க அம்மாவே நீ குடிச்சிட்டு வந்தன்னா உன்னை மதிக்க மாட்டாடா, அப்புறம் எப்படிடா சபையறிந்த சான்றோர்கள் உன்னை மதிப்பாங்கன்னு கேக்குறாரு. அப்ப நீங்க தண்ணிய போடுறதுங்கிறது இங்க இப்படி உட்கார்ந்ததுங்கிறது இந்த கல்ச்சர்ங்கிறது எப்படி வந்துச்சு? நாம சில விஷயங்களை தப்பான விஷயங்கள் எல்லாம் இப்ப என்ன பண்ணிட்டோம், கலாச்சாரத்தினுடைய ஒரு பகுதி அப்படின்னு ஆக்கிட்டோம். ரைட்டுங்களா? எல்லா கலாச்சாரமும் இப்ப நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அநேகமா எல்லா பண்டிகையும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். ரைட்டுங்களா? அப்ப நமக்கு எது எதெல்லாம் அக்ஷய திருதியைக்கு தங்கத்துக்கு என்னமா சம்பந்தம்? வாங்குறோம்ல நம்மளா அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கத்தை வாங்குறோம். ஒரு தடவை என்ன சொல்றான், தங்கத்தை வாங்குறான். ஒருத்தன் கூலி இல்ல சேதாரம் இல்லைன்ற, அது தங்கமே இல்லை, அதை வாங்குன்னு அதையும் வாங்குறோம். அப்புறம் தங்கத்தை ஏன் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், நல்லா அடகு வைக்கலாம்லன்னு கேஆர் விஜயா சொல்லுது. அட்டியா அப்புறம் அதை வாட்ச பிறகு ஏன் அடகு வச்சதை ஏன் வச்சுக்கிட்டே இருக்கீங்க, அதை நல்ல விலைக்கு வித்துருங்கன்னு இன்னொரு நடிகை தமன்னா சொல்றான்னு நினைக்கிறேன். ராதிகாவா? எல்லா நடிகையும் இதைத்தான் சொல்றான். இது என்னத்துக்குடா வாங்குவானே, இது என்னத்துக்குடா அடகு வைப்பானே, இது என்னத்துக்குடா விற்பானே, இப்படி விளம்பரத்தை எதுக்குடா போடுறீங்கன்னு கேக்குறோமா? ஒரே ஒரு செய்தியை சொல்லிட்டு தீர்ப்புக்கு போயிருவோம். பாரதியார் பாஞ்சாலி சொல்லுது. நீங்க பாரதியார் ஜாதி தலைவரா ஒத்துங்க, அவர் இப்ப ஜாதி தலைவர் ஆக்கிட்டாங்க. நீங்க தான் ஊர் உலகம் புரியாம தெரியுங்க. ரைட்டுங்களா? பிராமண கடப்பாறையில அது ஒரு கடப்பாறை. அது ஆமா, அவர் ஒரு பிராமண கடப்பாறை. இப்ப அதனால அதை விட்டுருங்க. நான் அந்த அரசியலுக்குள்ள போகல. இந்த அவரை சுதாரிச்சு சொல்லிட்டாரு பாருங்க, அதனால அதுக்குள்ள போகல. அவரு பாவம், அவர் என்ன நினைச்சு எழுதினாரோ அதுக்கு வேற. எப்படிப்பா வஉசி ஒட்டப்படாரத்துக்குள்ள ஒரு அரிஜன பையனை எடுத்து தன்னுடைய வீட்டுக்குள்ள வச்சாரு, வளர்த்தாரு. உடனே அந்த ஊருக்குள்ள இருக்கிற பிள்ளைமார்களே அவரை கொஞ்ச நாள் ஒதுக்கி வச்சுட்டாங்கல்ல, அவர் வேணான்ட்டாங்க. கேட்டீங்களா?
ரொம்ப பெரிய அரசியல் தலைவர் செத்துட்டாரு தெரியல. அவர் ஒரு நாள் கார்ல வரும்போது, தம்பி வாவுசி எங்க பிள்ளைமார் கிடையாது தெரியுமா, அவர் கொஞ்சம் மட்டான்ட்டார். கேட்டீங்களா? அவரு மட்டன் தம்பி, தென்காசி அளவுக்கு வராது தம்பிட்டார். அப்ப இவங்க என்ன சொல்லுவீங்க நீங்க? சரிதான், அவன் அறிவு அவனுக்கு வேலை செய்யுது, நாம என்ன செய்ய முடியுதுக்கு? இந்த உலகத்துல எல்லாரும் இப்படி தனக்குள்ளே ஒரு சுயநலம் என்பது இருக்கான்னா நிறைய சுயநலம் நமக்கு இருக்கு. அதனால மக்களுடைய குடிமை பண்பு மாறணுங்கிறதுல ரெண்டு கருத்து கிடையவே கிடையாது. சுற்றுச்சூழலை மாசுபடுத்துறதுல பொறுப்பில்லாத தன்மை எல்லாருக்கும் இருக்கு. தான் வீட்டு சாக்கடை தண்ணி எங்க போனாலும் பரவாயில்ல, ஏன் வீட்டை விட்டு வெளியே போயிடணும்? அவன் அடுத்த தெருவே நாறுனால அதை பத்தி கவலை கிடையாது. கேட்டீங்களா? எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சு இந்த ரோட்ல, நான் ரிசர்வ் லைன் ரோட்ல நீங்க இருந்து போனேன்னு வச்சுக்கோங்க, கரெக்டா ராமகிருஷ்ண மடத்துக்கு முன்னால இந்த பக்கம் ஒரு சாக்கடையும் அந்த பக்கம் ஒரு சாக்கடையும் எப்பவும் ஓவர் ஃப்ளோ ஆகிக்கிட்டே தான் இருக்கும். எப்பவும் நீங்க இந்த சாக்கடைக்குள்ளுக்குள்ளதான் என் டூ வீலர் வீல விட்டுட்டு தான் நான் போகணும். அப்படித்தான் இருக்கு. யார் அதை பத்தி இதை ரொம்ப பெருசா கவலைப்பட்டு சாலை மறியலா பண்ண போறோம்? கிடையாது. அப்ப நம்மகிட்ட பொறுப்பின்மை என்பது ஒரு பெரிய குடிமை பண்பு இல்லைன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். குடிமக்கள் எவ்வளவு. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாஞ்சாலி சபதத்துல எழுதுறாரு. அப்படியே துச்சாதனன் பாஞ்சாலிய தலைமுடிய புடிச்சு இழுத்து தர 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 தரன்னு தெருவழியா இழுத்துட்டு போனானா. நிறைஞ்ச சபைக்கு சூதாட்டத்துல தோத்தவன துயிலுறதுக்கு முன்னால அதை பார்த்தவன பாரதி ஒரு வழி எழுதினாரு. நெட்டை மரங்கடன நின்றிருந்தார் பெட்டை புலம்பல் பிறர்க்கு துணையா. அரசனை அந்த இடத்துல தூக்கி போட்டு நான் மிதிச்சு அவனை கொல்லாம, நெட்டை மரங்களென நின்றிருந்தார் பெட்டை புலம்பல் பிறர்க்கு துணையாமோ. இங்க இருக்கிற குடிமக்கள் அத்தனை பேரும் பெட்டை புலம்பல் தான் நிறைய. அழகா பேஸ்புக்ல போடுவாங்க, வாட்ஸ்அப்ல போடுவாங்க. தெருவுக்கு வந்து போராடுங்கன்னா கஷ்டம். ஒண்ணும் இல்லை. எங்க பொறியாளர் நகர் நற்பணி மன்றத்துக்கே இவ்வளவு கூட்டத்தை கூட்டுறதுக்கு எங்க தலைவர் முத்துராஜ் 13 வருஷமா பாடுபட்டு இருக்கிறாருன்னு தெரிஞ்சா உங்களுக்கு தெரியும். இதே திரட்டுறதுக்கே நாங்க என்ன பாடுபட்டுருக்கோம், உண்டா இல்லையா? ஒண்ணு. அதனால குடிமக்கள்கிட்ட பொறுப்பின்மை இருக்குன்னா உண்மை. சரி, இந்த பக்கம் அரசுன்னு எடுத்துக்கிடுங்க. இப்ப 1950 எல்லாருக்கும் குடியுரிமைன்ட்டாங்க, எல்லாருக்கும் வாக்குரிமைன்ட்டாங்க. இந்த வாக்குரிமை இல்லைன்னு வச்சுக்கோங்க, இப்போ 60 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு மட்டும்தான் வாக்குரிமை. அப்படின்னா என்ன ஆகுன்றீங்க? 500 ரூபாய் 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு மட்டும்தான் வரும். யோசிச்சு பாருங்க. செலவு கம்மி இல்ல, உங்களுக்கு எல்லாம் கிடைக்காது. ரைட்டுங்களா? இல்லன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கிறதுக்கு பதிலா ரிவர்ஸ்ல 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு எல்லாம் வாக்குரிமை இல்லை, அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தான் 500 ரூபாய் வரும்னா சத்யா என்ன பண்ணும்? 60 வயசுக்கு மேல ஐயா என்னத்துக்கு உயிரோடு இருக்காரு? 500 ரூபாய்க்கு கூட இந்த ஆள் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சோத்து போறது நின்று போகுமா? போயா? ரைட்டுங்களா? அப்ப இந்த உலகத்துல நல்ல வேலை, ஆளுக்கு ஒரே ஒரு ஓட்டு. அது அம்பானியா இருந்தாலும் ஒரு ஓட்டு தான், சண்முகாதேவியா இருந்தாலும் ஒரு ஓட்டு தான். இந்த ஒரு ஓட்டுன்னு கொண்டு வரலன்னா, இந்த ஒரு ஓட்டை வாங்குறதுக்கு தாங்க நம்ம அரசியல்வாதிகள் படாத பாடுபட்டு அனைவருக்கும் பேருந்தில் இலவசம், இனி ஆண்களும் பேருந்தில் இலவசமா போகலாம். நான் கூட யோசிச்சேன், இலவசமா போலாம்னா என்னத்துக்கு? கண்டக்டரே தேவையில்லை. இல்ல, கண்டக்டர் போஸ்டும் தேவை, டிரைவர் வேணும். அவரும் இல்லாம வண்டி ஓடிச்சுன்னா அப்படி ஒரு கற்பனையான சூழ்நிலையை எதிர்பார்க்க முடியாது. ரைட்டுங்களா? அப்ப இந்த ஒரு ஓட்டு இருக்கிறதுனாலதான் இந்த சிட்டிசனை நீ பாருங்க, அடுத்த 2 மாசத்துக்கு பிறகு தெருவா கூவி வந்து அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே ஏன் கெஞ்சுறாங்க? 5 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது கெஞ்ச வைக்கிற அதிகாரம் இந்த குடிமகனுக்கு இல்லைன்னா ரைட்டுங்களா? ரொம்ப கேவலப்பட்டு போயிருப்போம். அந்த காலத்துல எல்லாம் சொத்து இருக்கிறவங்களுக்கு தான் ஓட்டுரிமை, வருமான வரி கட்டினவங்களுக்கு தான் ஓட்டுரிமை. நல்ல வேலையா நம்ம ஊர்ல என்ன பண்ணாங்க? ஆனா ஒரு பக்கத்துக்கு தானே திருப்பி சொல்லணும். திருவள்ளுவர் ஏதாவது ஒரு இடத்துல சொல்லியிருப்பார்ல. திருவள்ளுவர் சொல்லிருக்கார், நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாட வளம் தரும் நாடு. ஒரு நாடுன்னா அந்த நாட்டுக்குள்ள எல்லா வகையான
வளங்களும் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொன்னார். ஒரு திருக்குறள்ல, அந்த திருக்குறள்ல தான் நான் மெனக்கெட்டு எங்க தேசியன் சார் இந்த இன்விடேஷன் அடிக்கும் போது போட்டேன். நீங்க யாரும் படிச்சிருக்க மாட்டீங்கிறது எனக்கு நல்லா தெளிவா தெரியும் என்பதனால திரும்ப ஒரு தடவை அந்த திருக்குறள் சொல்றேன். பொறை ஒருங்கு மேல் வருங்கால் தாங்கி இறைவர்க்கு இறை ஒருங்கு நேர்வது நாடு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திடீர்னு ஒரு நாட்டுக்கு ஒரு சிக்கலோ சிரமமோ வந்துருச்சு வைங்க, இயற்கை சீற்றம் வந்துருச்சு, அகதிகள் வெளிநாட்டுல இருந்து வந்துட்டாங்க, இப்படி எல்லாம் இருந்துருச்சுன்னா திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு, ஒருவேளை அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை ஒருவேளை ஒரு நாட்டுக்கு வந்ததுன்னா அந்த அரசாங்கம் என்ன பண்ணுங்கிற கவலையில வாலண்டரா சிட்டிசன் எல்லாம் போய் வரிகற்ற சிட்டிசன் இருக்கிற நாடு தாண்டா நாடுன்னு நான் சொல்லல, திருவள்ளுவர் சொல்றாரு. ஒத்துக்குவோமா? நம்ம இப்ப வாய்ப்பு இருக்கா? நம்ம சிட்டிசன் அப்படி இருக்கோமா? நம்ம எல்லாரும் எங்க அகதியா போயிடலாம்னு கிளம்பிடுவோம். கேட்டீங்களா? அப்ப திருவள்ளுவர் கரெக்டா தானே சொல்லியிருக்காரு. ஒண்ணு. இப்போ ஒரு அரசாங்கம் என்ன செய்யணும்? ஒரு அரசாங்கம் இதுவரைக்கும் நான் உங்கள்கிட்ட ஒரு உண்மையை சொல்றேன், இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல இருக்கக்கூடிய அரசாங்கம் எதுவுமே மக்களுக்கான அரசாங்கம் இல்லை. அது எங்க இருந்தாலும் சரி, அமெரிக்காவா இருந்தாலும் சரி, ரஷ்யாவா இருந்தாலும் சரி, சீனாவா இருந்தாலும் சரி, மக்களுக்கான அரசாங்கம்லாம் இல்லை. ரைட்டுங்களா? அது சில பேருனுடைய நலன்களை பாதுகாப்பதற்குரிய அரசாங்கம் தான். இவருக்கு என்னத்துக்கு ட்ரம்ப்புக்கு காலையில எந்திரிச்சு பல்லு விளக்கும் போது ஒரு யோசனை வரும் அவருக்கு, கிரீன்லாந்து எங்களுக்கு தான் சொந்தம்ன்றாரு, திடீர்னு கனடா எங்களுக்கு தான் சொந்தம்ன்றாரு. ரைட்டுங்களா? யாராவது எதிர்த்து போய் ஏன்டா நீ இப்படி எல்லாம் கேட்கறிய, கனடா உனக்கு எதுக்குடா சொந்தம் யாராவது கேட்கிறோமா? கனடாக்காரனே கேட்க மாட்டேங்கிறான். அது லூசு என்னத்தையாவது சொல்லும்ட்டு எல்லாரும் உலக அளவுல முடிவு பண்ணிட்டாங்க. ரைட்டுங்களா? அவன் எப்ப என்ன சொல்றாங்க, இவன் என்னத்தையாவது சொல்ல போய் இப்ப கடைசியில வெள்ளி விலை 3,55,000 வந்துருச்சு சார். 3,50,000 ரூபா வெள்ளி விலை. இந்த மணி சாப்பிட்டு தான் சொல்லிட்டு இருக்கேன், 3,50,000 ரூபா வந்துருச்சு வெள்ளி விலை. ரைட்டுங்களா? விலைவாசி அப்படி, தங்க விலையெல்லாம் நம்ம தாங்க முடியாத அளவுக்கு தங்க விலையில நம்ம எழுதித்தான் பார்க்கணும். தங்கம்னா ஆமா பேர் வச்சுக்கலாம் தங்கம். இப்ப அரசாங்கம்ங்கிறது மெல்ல மெல்ல இந்த மாறி 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 இப்பதான் கொஞ்சம் ஜனநாயகத்துக்குள்ள வந்திருக்கும். இந்த ஜனநாயகத்துக்குள்ளேயே 1008 ஓட்டை இருக்கு. ஆனா இருக்கிறதுல இந்த ஓட்ட கப்பல்ல தான் இப்போதைக்கு போக முடியும். கப்பல் ஓட்டன்னு எல்லாருக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், தேசியன் சாருக்கும் தெரியும், முத்துராஜ் சாருக்கும் தெரியும். ஆனாலும் இப்போதைக்கு கடலை கிடக்கிறதுக்கு இந்த ஓட்ட கப்பலை விட்டா வேற கப்பலும் இல்லை. அப்ப இந்த ஓட்ட கப்பல்ல போயிட்டு இருக்கு. அப்படி இந்த கப்பலை செலுத்துறவனுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா இல்லையா, ஒரு பொறுப்பு இருக்கா இல்லையா? அப்ப திருவள்ளுவர் என்ன சொன்னாரு, எல்லா வளங்கள் இருந்தாலும் சரி, நல்ல நீர் வளம், அவர் நிறைய வளம் சொன்னார். இருபுணல் வாய்த்த நாடுன்னெல்லாம் சொன்னார், இருபுணல் வருபுணல் எல்லாம் சொன்னார். ஒரு நாடு இப்படி எல்லாம் வளமா இருக்கணும்னா ஆற்று நீர் இருக்கணும், ஊற்று நீர் இருக்கணும், மழை நீர் இருக்கணும், மணி நீர் இருக்கணும், நீர் வளம் இருக்கணும், மணல் வளம் இருக்கணும், எல்லாம் சொல்லியிருக்காரு. எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நாடுன்னு ஒரு அதிகாரத்துல கடைசியா ஒரு திருக்குறள் பண்ணார். ஆங்கு அமைவு எய்திய கண்ணும், எல்லா வளமும் இருந்தாலும் ஆங்கு அமைவு எய்திய கண்ணும் பயமின்றே பயனில்லை. எல்லா வளமும் இருந்தாலும் பயன் இல்லை எப்போ? வேந்து அமைவில்லாத நாடு, நல்ல அரசியல் தலைவர்கள் இல்லாத நாடு இருந்தா நீங்க என்ன வளம் வச்சிருந்தாலும் உங்களால விளங்காது அப்படின்னு சொன்னது நான் இல்ல, திருவள்ளுவர் சொல்லிருக்காரு. ரைட்டுங்களா? அதனால நல்ல அரசியல் அப்படிங்கிறதுக்காக நாம பாடுபட வேண்டியது குடிமக்கள். குடிமக்களுடைய விழிப்புணர்வு வர 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 அவன் எங்க இருந்து போனா, ஆட்சியாளர்கள் எங்க இருந்து போனா, இங்க நம்மகிட்ட இருந்து போனவங்க தானே, நம்ம தெருவுக்குள்ள இருந்தவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, இவங்க தான் மெல்ல மெல்ல ஏறி 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 மேல போயிடுறேன். நாம தானே சொன்னோம், பரவாயில்லையா விவரம் ஆயிட்டாயா, ஓரளவுக்கு நல்லா 4 காசு சம்பாதிச்சிட்டாயா அப்படின்னு அவனை பாராட்டினது யாரு? ஒரு எம்எல்ஏ சம்பாதிச்சிட்டாருன்னு வைங்க, நீங்க என்ன சொல்றீங்க? பரவாயில்ல நல்லா விவரமா பொழைச்சிட்டான்னு அவனுக்கு சர்டிபிகேட் கொடுத்தது யாரு? சண்முகாதேவி தானே சர்டிபிகேட் கொடுத்துச்சு. ரைட்டுங்களா? நல்லா இருக்கேன் அப்படின்னு. அந்த பொறுப்புணர்ச்சி நமக்கு இல்ல. நமக்கு எப்ப ரெஸ்பான்சிபிலிட்டி, கல்வி அறிவு கூடுதோ, எப்ப நம்முடைய பொதுவான அறிவு தரம் கூடுதோ,
பொதுவான விழிப்பு நிலை கூடுதோ அந்த கூட அரசாங்கம் ஒழுங்காகும். ஆனா அதை கூட விடாம அரசாங்கம் தடுக்கும். ரைட்டுங்களா? அப்படி தடுக்காத வேந்தர்கள் இருக்கக்கூடிய அரசு இருந்தால் அந்த நாடு வளமாக இருக்கும்னு திருவள்ளுவர் சொல்றதுனால குடிமை பண்பு வேணுங்கிறதுல ரெண்டு கருத்து இல்ல. மக்கள் முதல்ல ஒழுங்கா இருக்கணும். நம்ம என்ன தரத்துல இருக்கோமோ அந்த தரத்துலதான் நமக்கு உண்டானவர்கள் வருவாங்க. அது ஒண்ணு. ஆனாலும் ஒரு தாயை போல ஒரு குழந்தை இருக்கு, ரைட்டுங்களா? உங்க மக தன்சி இருக்கா, அவ கையில ஒரு ஆப்பிளையும் ஐஸ்கிரீமையும் கொடு, எதை விரும்பி எடுப்பா? ஐஸ்கிரீம் தான் அந்த பிள்ளை எடுக்கும். அதனுடைய வயசுக்கு அது ஐஸ்கிரீம் தான் எடுக்கும், ரைட்டுங்களா? ஆனா தாய் என்ன பண்ணுவா? ஐஸ்கிரீம் சாப்பிடாத, பனிக்காலமா இருக்கு, ஏற்கனவே ஊர்ல பாதி பேர் காய்ச்சல்ல கஷ்டப்பட்டு இருக்காங்க, சளி இருமல்னு இருமிக்கிட்டே இருக்காங்க, அதனால ஐஸ்கிரீம் வேணா, ஆப்பிள் சாப்பிடு அப்படின்னு ஆப்பிளை சாப்பிட வைப்பது யாரு? ஒரு தாய். தாயின் நிலையில ஒரு அரசு செயல்பட்டால்தான் ஒரு நாடும் நாமும் வளம் பெற முடியும்னு நான் சொல்லல, திருவள்ளுவர் சொல்லி இருப்பதனால, ரைட்டுங்களா? காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லன், இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு, ரைட்டுங்களா? அப்படின்னு சொன்ன திருவள்ளுவர் இன்னொன்னு என்ன சொன்னாரு? இரண்டும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகு இயற்றியான் அப்படின்னாரு. எல்லாரும் அதுக்கு என்ன பொருள் எழுதினாங்க? உலகத்தை படைச்ச கடவுள் யாராவது பிச்சை எடுத்து வாழ வேண்டிய நிலைமை இருந்ததுன்னா உலகத்தை படைச்ச கடவுள் எப்படியாவது கெட்டு ஒளியட்டும்னு திருவள்ளுவர் சொன்னார். அப்படி இல்லை. இயற்றியான்கிற சொல்லு மொத்த திருக்குறள்லயே ரெண்டு இடத்துலதான் வருது. ஒண்ணு இந்த இயற்றலும் ஈட்டலும் திருக்குறள், இன்னொன்னு உலகு இயற்றியான். பாமு இளங்குமரனார்னு ஒரு மதுரக்காரர் தான் இருக்கு உரை எழுதினார். ஒரு நாட்டுல ஒருத்தன் பிச்சை எடுத்து வாழ வேண்டிய சூழ்நிலை இருந்தா அந்த அரசன் தெரு தெருவா அலைஞ்சு திரிஞ்சு அழிய கடவுதுன்னு திருவள்ளுவர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டாரு. அப்ப ஒரு நாட்டினுடைய வறுமை நிலைக்கும் மக்களின் கல்வியறிவின்மைக்கும் எல்லாவற்றுக்கும் பொறுப்பு ஒரு அரசுதான் என்பதனால நாமளும் ரெண்டு வித்தியாசம் இருக்கு. அரசாங்கம் வேற, அரசு வேற. அரசாங்கம்ங்கிறது திமுக அரசாங்கம், அதிமுக அரசாங்கம், காங்கிரஸ் அரசாங்கம், பாஜக அரசாங்கம். இது அரசாங்கம், இதுக்கு பேரு கவர்மெண்ட் பேரு. ஆனா திருவள்ளுவர் கவர்மெண்ட சொல்லல, ஸ்டேட் அப்படிங்கிற அரசு எந்திரத்தை சொன்னார். அது எதுன்னா இவங்க யாரும் இல்லாத போதும் இயங்கும். அந்த இயங்குகிற எந்திரம் இருக்கே அதுக்கு பேரு தான் அரசுன்னு பேரு. அந்த அரசு இந்த அரசாங்கங்கள் இல்லைன்னாலும் இயங்கும். அந்த அரசு இருக்கே, அந்த அரசுக்குள்ளுக்குள்ள நிர்வகிக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அரசர்கள் இருக்கிறார்களே, அவர்கள்தான் இதற்கு பொறுப்பு என்று திருவள்ளுவர் சொல்லியிருப்பதனால நாடும் நாமும் வளம் பெற பெரிதும் தேவை அங்கு அமைவு எய்திய கண்ணும் பயம் என்றே வேந்து அமைவில்லாத நாடு என்பதனால அரசியல் பண்புதான் அவசியம் என்பதை இந்த மன்றத்தின் தீர்ப்பாக பதிவு செய்து மீண்டும் திருவள்ளுவர் தின வாழ்த்துக்களை சொல்லி, குடியரசு தின வாழ்த்துக்களை சொல்லி, இவ்வளவு திரளாக வந்திருந்த உங்களுடைய குடிமை பண்புக்கு வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், வாழ்க வல்லாண்டு.